நாட்டின் தலையறுத்து சத்தியத்திற்கு சமாதி கட்டும் அந்த மகத நாட்டின் மீது படையெடுப்பது தவறா? தளபதியாரு, நாட்டை பிடிப்பது நமது நோக்கம் அல்ல. அங்கு செழித்து வாழும் மக்களை சீரழித்து கன்னி பெண்களை கற்பழித்து கொஞ்சு விளையாடும் குழந்தைகளை கொன்று குவிக்கும் அந்த ஈனப்பிறவி அரக்கனின் மயான ஆட்சிக்கு சமாதி கட்டுவதே நமது முதல் கடமை. இதோ நான் தனியாகவே போருக்கு செல்கின்றேன். கூறு கட்டு குப்பை கடத்து கூறு காட்டிட்டு எருமையில உட்காந்து கதை பேசிட்டு போரு போரு வைக்க போறேன் அக்க போற ஒரு நாளைக்கு வைக்க போறதே வச்சு தீ வச்சு கொளுத்த போற பாரு. வாத்தியார் மேல போறதுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். மூஞ்சி பாரு, இரவாரத்தில் உட்காந்து பூனை பாக்குற மாதிரி. ஏண்டா சுந்தரம், நீ யாராவது கிளம்பு தானே கிடைச்சது? வழிவிடா. இவன் எருமை போல இருக்குது. யோ போயா, நாளையில இருந்து ஒரு கைதிய பாத்துக்கிறேன். அவன் மீசைய பாரு, மீசைய இந்த எருமை கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு. யோ போயா. ஏமா செல்வி, நம்ம வீட்டு தூரம் என்ன சாப்பிட வரலையா? இன்னும் இல்லப்பா, அண்ணன் மத்தியான சாப்பாட்டு கூட வரல. சரி விட்டு தோலை, ஒருவேளை சாப்பாடு மிச்சம். நினைச்சாத்தாமா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அவன் ஊர் உலகத்துல எவ்வளவு அறிவோட பிழைக்கிறான். நம்ம வீட்டு போய் என்னடா படிப்பை பாதியில நிறுத்திட்டு சினிமாவுக்கு டிராமாவுக்கு கதை எழுதுறேன் வசனம் எழுதுறேன்னு குழந்தை போய்க்கிட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான். அந்த மகமாய் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு எப்படியும் பெரிய கதாசிரியன் ஆகத்தான் போறேன். இப்படி மக்கள் வேலை வெட்டி இல்லாதவன் திட்டிக்கிட்டு இருக்க நீங்க எல்லாம் என்ன பூமால போட்டு புகழத்தான் போறீங்க. செல்வி, சுந்தரம் பாய் இதுக்கு மேல வந்தா சாப்பாடு போடாத. பட்டினி கிடந்தா தான் பயலுக்கு புத்தி வரும். சரிப்பா. உனக்கு இனிமே இந்த வீட்டுல சாப்பாடு கிடையாது. உனக்கு போடுற சோத்த நாய்க்கு போட்டாலாவது அது நன்றியோட வீட்டை காத்துக்கிட்டு இருக்கா. சரி, இந்த சாப்பாட்டை நாய்க்கே போட்டுருங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு போடுற சாப்பாட்டை நாய்க்கு போட்டீங்கன்னா நான் பொறுத்துப்பேன். நாளைக்கு நாய்க்கு போடுற சாப்பாட்டை எனக்கு போட்டீங்கன்னா நாய்க்கு ஒத்துக்காது. அது தங்கச்சியை கடிக்கும். நான் ஊரெல்லாம் தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பா, தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பான்னு சொல்லி தெரியணும். இது தேவைதானா? பாத்தியம்மா, பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாத்தியா? ஏன்பா அண்ணனை திட்டினீங்க? பாவம், அண்ணன் கோச்சுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. யாரு? நீ ஒண்ணு. அவனா பட்டி கிடக்குற பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள திரும்பி வந்துருவான் பாரு. வந்தான்னா சோட்டை கொட்டி போல. நான் வெத்தலைப்பா கடை போயிட்டு வரேன். ரோசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. ஏடா நீ போன வேகத்தை பார்த்தா அந்த ஊரை விட்டே போயிடுவோன்னு நினைச்சேன். ராத்திரில தான் நம்ம ஊர்ல பஸ் ஓடுறது இல்லையே. எல்லாம் பேசுவியே. வெண்டைக்காய் கூட்டு, வெங்காய சாம்பார், வாசனை வேற மூக்க தொலைக்குது. ஒரு புடி பிடிச்ச வேண்டியதா? ரொம்ப பசி. தரம் போடு. என்னன்னா ரோஷம் எல்லாம் அவ்வளவுதானா? என்ன அவ்வளவு ஒன்னும் ரோஷம் கெட்டவன் நினைச்சுக்காத. எல்லாம் உனக்காகதான். அது என்ன எனக்காக? நான் சாப்பிடலன்னு வச்சுக்க. நீ சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடலன்னா அப்பா சாப்பிட மாட்டாரு. என்னால நீங்க ரெண்டு பேரும் பட்டினி கிடந்தா அதை தாங்கிக்க முடியாதுமா. எப்படியோ வாய் பேசிய பொழைச்சுக்குவேன். அதை உங்க அப்பங்கிட்டே சொல்லி வை. அப்பா வர மாதிரி இருக்குல்ல? ஆமா, அந்த ஆள் அந்த காலத்துல ஒரு வேலைக்கு 2 தடவை சாப்பிடுவாரு. அம்மா தாயே, ஏன்னா ஒன்ன நினைச்சுதான் அந்த தொழில ஆரம்பிக்கிறதாயே. ஆமா, கும்பிடு போட்டு தெய்வம் குளிக்கி குளிக்கி வந்துகிட்டு இருக்குது. ஆமாத்தா, வா 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 வா. அழகார சொம்பு. என்னடா தாயா 40 காசு சொம்பு நிறைய டீ ஊத்தி கொடு. சொம்பு நிறைய டீ வேணும்னா இந்த பயிலர் தண்ணி எல்லாம் காரியா போயிரு. ஏண்டா லோலாயி, சொம்பு ராமாத்தானது, பயிலர் என்றது. இதுல நீ என்னடா குறுக்கால கொடுத்துட்டு போக மாட்டேன். ஆமாக்கா, பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு பக்கம் வரட்டுமா? அதுக்கு இல்லையா, தாராளமா வா. இன்னைக்கு தான் என் புருஷன் பட்டாளத்துல வந்திருக்கேன். பட்டாளத்துல இருந்தா அந்த பக்கமா வந்த பொதுக்கு சுட்டாலும் சுட்டு விடுவேன்.
நீ ஆரோக்கியத்துல எடுத்துக்கிட்டு வீடு போயிட்டு தங்கச்சி நான் போயிட்டு வரேம்மா. சொல்லிட்டு போறது பிரச்சனை இல்ல, ஒழுங்கா சாப்பாட்டுக்கு நேரங்காலத்தோடு வீட்டுக்கு வந்து சேரு. ஆமா ஆமா, ஒரு கலெக்டர் உத்தியம் பாக்குறாரு. உருப்படாத பையன் வேற தோல்ல மாட்டிக்கிறான். ஏண்டா, உன் கூட படிச்சானே வரதராஜன், அவன் வக்கீலா இருக்கான். இந்த பெருமாளை எடுத்துக்கோ, அவன் டாக்டரா இருக்கான். அட அந்த பொன்னுச்சாமி இன்ஸ்பெக்டரா இருக்கான். கொஞ்சம் இருங்கப்பா. ஏன்பா பிரகாசம் பஸ் ஸ்டாண்ட்ல பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்கான். கந்தசாமி கள்ள நோட்டு மாத்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். குமாரசாமி குடியிருந்த வீட்லயே பொண்ணை தள்ளின்னு போயிட்டான். இவங்களும் என் கூட படிச்சவனுக்குதான். இதுக்கு என்ன சொல்றீங்க? அடடா அடடா, என் அறிவு குழந்தை. ஏய், மகா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஐயோ, உங்க ராமாயணம் தீரவே தீராதா? எப்படிமா தீரும்? அந்த ராமன் காட்டுக்கு போனதுனால அவங்க அப்பன் தகரதான் கவலைப்பட்டான். இந்த ராமன் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ஊரை சுத்தி அலையிறானே, நான் கவலைப்பட்டேன். நான் காட்டுக்கு தானே போகணும். ஒரு வில்லு 5-6 அம்பு ரெடி பண்ணுங்க. நான் நாளைக்கே காட்டுக்கு கிளம்புறேன். இங்க வரா தாங்க, ஒரு டீ போடுப்பா. சட்டை நல்லாவே இருக்குது. அப்ப நீயே ஒரு பொண்ணு பாத்துரு. சீக்கிரம் டீ குடியா. குடி. ரொம்ப பிரமாதம். ராஜா, டீ காட்டுறது நானும் குடிக்கிறது மத்தவனா? நியாயமான கேள்வி. நீ மூடிட்டு வாழாயி. இந்தரா ஏற்கனவே 3 ரூபாய் 80 காசு நீ பாக்கி. முதல்ல அதை கொடுக்கறதுக்கு வழிய பாரு, அதுக்கப்புறமா டீய கேளு. சரியான பதில். இங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்க. நம்ம பாரத நாடு பல கோடி ரூபாய்க்கு கடனாளியா இருக்கு. நான் ஒரு சாதாரண குடிமகன், அதுவும் ஒரு 7 கதாசிரியர். 380க்கு கடனாளியா இருக்குல்ல, தப்பு இல்ல சிங்காரம். வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்கும் என்பது உனக்கு தெரியாதா? ஏன்டா நொச்சம் கூட்டுறீங்க? போக நெஞ்சு உருத்துதான் அப்படின்னு. எங்க ஆளு 10 ரூபா போட்டு அவனோட கலந்து கத்துங்கடா பாப்போம். வந்துடுறானு குழப்பத்தை பார்த்து நாட்டியாட உன்னோட ஓக்கிதிய ஊருக்குள்ள உனக்கு 10 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லாம போச்சுடா. உண்மையான நிலைமை. அரே, சமயத்துல நீ நல்லாவே பேசுற. இனிக்காத இந்த அளவு காண பிறகு உன் கடையில் இனி நான் டீ குடிக்க மாட்டேன். ஏய், ரோசக்கார புலி, இந்த வெட்டி வீராப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். பாக்கி எப்படா வர போற? சாயந்தரம் வாங்கிக்க. பெரிய பாக்கி பிச்சைக்கார காசு. பிச்சைக்கார காசா? இந்த உனக்கு டீ குடிக்கும் போது இருக்கணும்டா. இந்த பாரு, கண்டிச்சுனா சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காசு வரல, உடம்புல தட்டு துணி இருக்காது பாத்துக்க. ஆமா, கட்ட துணி தானே இருக்காது, மத்தவெல்லாம் இருக்கும்ல. அதே நம்ம எனக்கு என்ன தெரியும்? முதல்ல ஒழுங்கா டீ போட கத்திக்க, மத்தவெல்லாம் அப்புறம் காட்டுறேன். எங்கடி போயிட்டே இருக்க? என்னடி உங்க பெரியப்பா பெரிய பண்ணையாரு காரெல்லாம் வச்சிருக்காருங்க. காரையும் காணும் ஆளையும் காணும், எல்லாம் வேலை டூப்பு தானே? ஏ சங்கர், சும்மா இருடி. இடம் மாறி வந்துட்டோமோன்னு டவுட்டா இருக்கு. ஊரு உங்க ஊரு தானே, அதுல ஒண்ணு டவுட் இல்லையே. ஏய், நான் குழந்தையா இருந்தப்போ இந்த ஊரை விட்டு போனது. இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். எங்க பெரியப்பா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும்? சரி வாங்க, இப்படியே போய் யாரையாவது விசாரிப்போம். அப்ப இன்னைக்கு அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரை விசாரிப்போம். சிறகடிக்கும் சிட்டுக்களுடன் மாடப்புறா ஒன்று உல்லாசமாக வானவீதியில் பறந்து செல்கிறது. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க பன்னியார் தோப்புக்கு போனோம். எப்படி போகணும்னு வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதோ தெரியுது பாத்தீங்களா, ஒரு ஆறு. அந்த ஆத்தை தாண்டி மேட்ல ஏறி நின்று பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒண்ணு பழச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் முடுக்கடி பன்னியார் வீடு. ஒரு சின்ன கஷ்டம், ஆத்துல இடுப்பு கட்டு நனைகிற அளவுக்கு தண்ணி போயிடுச்சு.
அதுல துணி நனையாம போறதுதான் உங்க சாமர்த்தியம். ஏய், அவர் சொல்ற குறுக்கு வழியை விட்டுட்டு நம்ம ரோட்டு வழியா போலாம் வாடி. பெட்டி எல்லாம் தூக்குறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா பரவாயில்ல. ஏண்டி, அந்த ஆள் முழிக்கிற மொழிய பார்த்தா பெட்டி தூக்குற மாதிரியே தெரியுது. ஏய் சங்கு, வாய் வச்சுட்டு சும்மா ரெடி. அந்த ஆள் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. நீ சும்மா ரெடி. ஆமாவா, தாவணியை கண்டாலே தர்மகத்தாயிரானுங்க. இந்த ஆள் மட்டும் என்ன பெரிய கொக்கா? சார், சார் முதல்ல நான் விஷயத்த சொல்லு. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. மொத்தத்துல இழுக்கவா என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம உடம்புக்கு குளிர்ச்செல்லாம் ஒத்துக்காது. விஷயம் என்ன? ஒண்ணு இல்ல, பண்ணையார் வீடு வரைக்கும் எங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு வரீங்களா? ஆம்பளைங்க அரைக்குறையா சிரிச்சா உடனே ஆண்டி ஆக்கிடுவீங்க. ஒட்டி தூக்கிறதுக்கா வேற ஆள பாரு. சார், நீங்க ஒன்னும் சும்மா தூக்கிட்டு வர வேணாம். வேணும்னா பணம் வாங்கிக்கோங்க. என்னது பணமா? சந்திச்சுனா சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காசு வரல, உடம்புல தட்டு துணி இருக்காது பாத்துக்காமா. சரி, போனா போகுது. பொம்பளை பிள்ளைங்களாச்சுன்னு உங்களுக்காக பெட்டி தூக்குறேன். ரூபாய் 3.80 கொடுத்துடலாம். அது என்னங்க பேட்டா கடை ரேட்டு மாதிரி 3 ரூபாய் 80 பைசா? 5 ரூபாய் வாங்கிக்கங்க, இல்லைன்னா 10 ரூபாய் வாங்கிக்கங்க. இந்த பேரம் பேசுறதுலாம் வேணாம். வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? ஓகே ஓகே. நீங்க ஓகேண்ணா நானும் ஓகே. சார், உங்களுக்கு என்ன உத்தியோகம்? கதை எழுதுவேன், கையில காசு இருந்தா நாடகம் போடுவேன். ரெண்டும் இல்லைன்னா பெட்டி தூக்கு வரடி. ஏன் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரத்துல வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? கை தட்டி கூப்பிடுவேன். ஏமா நீங்க தான் பண்ண விட்டு வந்தவங்களா? அப்பாடா, கார் வந்தாச்சு. வாங்க வந்து இருக்கீங்க. ஏ சுந்தரம், எப்ப இருந்து இந்த தொழில்? இவங்களை பார்த்ததுல இருந்து வேற குட்டிங்கெல்லாம் கருப்பா இருந்தாலும் குட்டிங்கெல்லாம் சிவப்பா இருக்கு. ஏய், இவர் கண்டக்டர் மாதிரியே விசில் அடிக்கிறாரடி. மொத்தமே இததான் சொன்னா, இவங்களும் இததான் சொல்றானுங்க. கண்டிச்சு ஆயிடலாமா? பெரிய நடிகனாவே ஆயிடலாம். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா நம்மள திட்டாரு. 380 நல்ல பொண்ணுங்கன்னு நினைச்சேன். கடைசியில் நடு ரோட்ல கடுக்கா கூட்டு போயிட்டாளுங்க. சரிப்பா, நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு. பாக்குற இடமெல்லாம் பசுமையா இருக்கு. ஏனம்னி ஓரம் பாரமா ஒரு பாட்டு போட்டு வசதியா பேசுறியா? இந்த ஊரு முச்சோட சுத்தி பார்த்தீங்கன்னா மூக்கு மேல வந்து வச்சுக்குவேன். இப்படி ஒரு அழகான ஊர்ல அமைதியா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா 4 மணி வேண்டாங்கிற உனக்கு வந்த யோசனை ஒப்பனுக்கு வராம போச்சு பாரு. அதுதான் நம்மள எனக்கு நெசமா இருக்குது. ஏதோ தம்பிக்கார 4 எழுத்து படிக்கணும்னு அம்மனி அவங்க அப்பனை தான் சொல்றேன். நான் பண்ணிட்டு பாத்துக்கிறேன். அவன் தானே பட்டமே கதின்னு கிடக்குறான். மகாராசி, உனக்காவது மேல கரைச்சிட்டு வந்துச்ச, இதுவே போதும் அம்மனி. மிஸ்டர் வில்லேஜ் அங்கிள், அரக்கால் போவிட அம்மனி என்னமோ உலகா பிடிக்குது. ஆக்க கிட்ட ஊக்க இங்க பாருவேன், உலக எண்ணெய் வெட்டி போடுறான். மிஸ்டர் அங்கிள், வெள்ளக்கார பேச்சு போட்டு விபரமா பேசு. அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். நான் உனக்கு வாங்கல அடி வைக்கிறது அப்படி வருவா. சரி சரி, வேற சொல்லு. பல்லவிக்கு இந்த கிராமத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு துணையா இருக்கும் இல்லையா? நல்ல யோசனை தான். என் ரமணி கட்டிக்கிறதுக்கு 1000 மாப்பிள்ளை கொடியார வேண்டாம். ஏழமணி ஒப்பனை கரதாசி போட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? இன்னும் என் படிக்க முடியல. அதுக்கு மேல தமிழ் மொழி கலாச்சாரத்துக்கு உயிரோட்டமா இருக்கிற இயல் இசை நாடகம் பத்தி ஆராய்ச்சி செஞ்சு நான் பட்டமா. அடிப்பொரு பக்கம் நடக்கட்டும், புதுசு ஒரு பக்கம் கிடைக்கட்டும். என்ன நான் சொல்றது? நீங்க சொன்னா ஓகே. அம்மனிங்களா எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல மாப்பிள்ளை பார்த்துலாமா? எங்க கல்யாணத்தை விட்டுடுங்க. நீங்க இவ்வளவு வயசா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. ஏதாவது காதல் சொல்றியா இல்ல பிரம்மச்சாரி விருப்பமா? ஏண்டி, உங்களுக்கு என்ன திமிரா? அது பெரிய கதை அம்மனிங்களா. முறை பொண்ணை கட்டிக்கலான்னு பொண்ணு பார்க்க போனா அவளை கேட்டா 3 மாசம் முழுகாம இருக்கேன். புருஷ ஆளுன்னு கேட்டா பஞ்சாயத்து வச்சு நீங்களே கண்டுபிடிக்க அன்னையிலிருந்து கல்யாண ஆசையை விட்டு போச்சு. இல்லது பாடியே சரியில்லை. என்ன சிங்காரம் கடத்தை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிற? ராமாட்டா தர மாதிரி வராளா? மூஞ்சி முதலையும் பாரு. 10 நாளைக்கு முன்னாடி போட்ட பன் ரொட்டி ஆட்டம். ஏண்டா சுந்தரம் பையன் காசு கொடுக்கலன்னா அவன் சட்ட துணி எப்படி கலட்டலாம்னு நான் ரோசனை பண்ணிட்டு நிக்கிறேன். உனக்கெல்லாம் எகத்தாளமா இருக்குதா? கரண்டிய காய வச்சு முதுகுல இழுத்து போடும் பாத்துக்காமா. வித்தியாசமான காட்சி சிங்காரம். அதிசயத்தை பாத்தியா? நம்ம ஊரு எருமைக்கு 6 காலம் முளைச்சிருக்கு. அட அங்க பாருங்க,
ஏண்டா கடங்கார பயல கொள்ளந்தெருவிலேயே ஊற்றி நிக்கலாம்னு பாக்குறியா? ஏண்டா திருட்டு பயலாட்ட எரும மரப்புல பாரு. நான் ஒண்ணும் திருட மாதிரி போகல, பெருமையை சுத்தி வரலான்னு அதான் என் கூட வந்துருச்சு. சுந்தரம், சிங்காரத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். 50 பைசா கடனுக்காக 2000 துணியே புடிங்கி வச்சுக்கிட்டவரு. பேசாம அவர் கடனை கொடுத்துறப்பா. நான் என்ன இல்ல, நான் சொல்றேன், இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றேயா. ஆளாளுக்கு நம்பிக்கை ஓனியா, அப்பதான் நல்லது கெட்டதுன்னா நாம எல்லாம் ஒன்னா சேர முடியும். என்ன சொல்ற? மரியாதையா சட்டையை கழட்டி கொடுத்துரு, இல்ல இந்த ஊரை கூப்பிட்டு உன் மானத்தை வாங்கி போடுவேன். சட்டையே வாங்கிக்கியா? நான் கொடுக்க வேண்டிய காசு 3 என்பது இதுக்கு போய் சட்டையை கட்ட சொல்றியா? நான் ஒரு கலைஞயா? சரி, போனா போகுது, பொம்பளை பிள்ளைங்களாச்சுன்னு உங்களுக்காக பேட்டி தூக்குறேன். ரூபாய் 3 என்பது கொடுத்துருனா என் சாபம் மட்டும் உன்னை சும்மா விடாதியா? எக்ஸ்கியூஸ் மீ. எட்டை துப்பிடுவியா? கடைக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லாவே இருக்கிறீங்க, மூக்கு முடியுமா? பாவம், உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு. எவன் சொன்னது? இவங்க எல்லாம் நம்ம முடக்கடி பண்ணையார் விட்டு உடம்புறீங்க. அளந்து பேசு, இல்லனா துண்டக்கான துணிய காணுங்கிற கதையாயிடும். ஆறாவது சிறுக்கு பயலா இருக்கிறேன். ஏண்டா பண்ணையார் பரம்பரைனா அப்புறம் நமக்கு பரம்பரை. நாத்தா உங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் டீ போட்டுருவேன். டீ எல்லாம் வேண்டாம், இந்த 10 ரூபாய் வச்சுக்கிட்டு சுந்தரம் வந்தா அவரோட சட்டையை திருப்பி கொடுத்துருது. ஏன் மணி விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிறியா? அவனை நம்பியா பணம் கொடுக்கற? அப்படியே பார்த்தாலும் அவன் எனக்கு 3 ரூபாய் 80 காசு தான் கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுக்குறியா? மீதி 6 ரூபாய் 20 பைசா வட்டியா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அவருக்கு சும்மா கொடுக்கல, நியாயமா இந்த பணம் அவருக்கு சேர வேண்டியது. காலையிலயாவது அதை தட்டிட்டு வரணும். என்னது உடம்பெல்லாம் திருநீர்பட்ட? கோயிலுக்கு போயிட்டு வந்த? ஆமா, சட்டை என்ன குறுக்கு மாறிச்சு. சட்டத்தை இட்டி கல்ல எறிஞ்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா? என்ன பக்தி, என்ன பக்தி! இந்த இடுப்புல இருக்க துணியை அவுத்துட்டேன்னா அப்படியே பழனியாண்ட மாதிரி இருப்பட. தங்கச்சி அப்பா ஜோக்கு அடிக்கிறாரு. கதவசனை எழுதுறோம்னு சொல்லி ஊரு பூரா கெடுத்து வச்சுவிட்ட. போதா குறைக்கு இப்ப கோயிலுக்கு வேற போக ஆரம்பிச்சுவிட்ட. கதை எழுதுறோம்னு சொல்லி ரயில் ஏறாம இருக்கவன் கடவுள் ஒருத்தன் தான்டா, அவனையும் கெடுத்துப்படாதா? டேய், அதான் பட்டு போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்பா அண்ணனை கிண்டல் பண்ண மட்டும் தெரியுது, யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரலாம்ல? போமா, நூலேணி வச்சு நிலவை பிடிச்சாலும் பிடிக்கலாமே தவிர இந்த கிறுக்கு பேலை வச்சு என்னால ஒரு வேலையும் வாங்க முடியாது. 4 மாதத்துக்கு முன்னால ஜவுளி கடையில இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தானே, அது என்ன ஆச்சுன்னு கேளு. டேய் சுந்தரம், காலையில நீ தயாராயிடுற, உன்னை ஒரு வேலையை கொண்டு விட போறேன். எங்க அப்பா இந்த முறை பெரிய வேலையில சேர்த்து விடுறதா சொல்லியிருக்காரு. நீதான் தப்பு வராம காப்பாத்தணும். இந்த வேலையை முழு மூச்சோட செய்வேன், யாருக்கும் தப்பு செய்ய மாட்டேன், இது சத்தியம். தங்கச்சி அரசி எடுக்கிறியா? எடு. நான் திரும்பி வரும்போது திருஷ்டி சுத்தி போடுமா? ஏன் தெரியுமா? எல்லாரும் பாப்பாங்க, கண்ணு படும். தங்கச்சி நான் வேலைக்கு போயிட்டு வரப்பா. ஒரு மாச சம்பளத்துல நீடூடி வாழும் சொல்லி உனக்கு பட்டுப்படவை எடுத்தாரப்பா. வரப்பா. அப்பா இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நான் ரெடி. நீ ரெடியா? நானும் ரெடிதான்ப்பா. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா இத வச்சு நீ நல்லா பொழைச்சுக்கப்பா. உங்க அப்பா உங்களை மாடு மேய்க்க சொன்னாருங்கிறதுக்காக நீங்க என்ன எருமை மேய்க்க சொல்றீங்களா? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நானும் அப்பா வாங்கி உங்க பேரனை கழுத மேய்க்க சொல்றேன். ஓ மகன் தானடா. ஏய் சுந்தரம், செய்யும் தொழில தெய்வமா மதிக்கணும்டா. ஆடு மேய்ச்சாரு ஏசுநாதர், மாடு மேய்ச்சாரு கிருஷ்ண பரமாத்மா, எருமை மேய்ச்சாரு சுந்தர சுவாமிகள். அது யாருடா? நீதானா? எப்படியோ நீ அதை நிரூபிச்சா தர்றான்டா. சாயங்காலத்துக்குள்ள வீடு வந்து சேர்ற.
எழுத்தாளனுக்கு எருமை மேய்க்கிற தொழிலா? இதுல என்ன தப்பு? படிச்சவனுங்க நிறைய பேரு வேலை வெட்டி இல்லாம சுத்துறானுங்க. அவங்க என்ன பார்த்தாலும் திருந்தட்டும். சுந்தரம், அதுக்காக எருமை கூடிய ஐக்கியம் ஆயிடாரா? சரி கிளம்பு. சரியான தொழில், சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பா ஒரு வாத்தியாருங்கிறத இன்னைக்கு தான் நிரூபிச்சிருக்கிறாரு. ஏண்டா எங்க வீட்டு எருமைகளை தான் நான் நினைக்கிறேன். அவன் பொட்டியை சாத்துக்கிறா. இவன் ஒரு திருவாத்தியா, அவன் பொட்டி படுக்க இல்லாம உருட்டு ஓடியாந்தவன். அவனை போய் பொட்டியை சாத்துக்கிறேன். என்னப்பா நீ 3 ரூபாய் 80 காசு போக மிச்சம் 6 ரூபாய் 20 காசு இருக்குது. இந்த வாங்கிக்க. ராசா இந்த விரல் விட்டு திரிகிறானா? ஏயா சிங்காரம், 50 ரூபாய் தட்டையை 10 ரூபாய்க்கு வித்து போட்டியா? எத்தனை நாளையும் அந்த தொழில் செய்யற? அறிவு இருக்கா உனக்கு? இவன் ஒரு நாரத்தாங்க மறையணுங்கிறது சரியா தான் இருக்கு. அட நம்ம ஊர் பண்ணையார் வீட்டுக்கு ஒரு பொண்ணு விருந்தாளியா வந்திருந்தது. அதான் என்கிட்ட 10 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து உன்னோட கடனை அடைச்சது. 6 ரூபாய் 20 காசு இருக்குது. கைத்தி அளவுக்கு ஆகு, வச்சுக்கோ. தட்டையை கொடு. ஏண்டா லோலாயி, கொஞ்சம் ஏமாந்தா போட்ட சட்டையை கழட்டாம பிறந்த ஊருக்கே போய் சேர்ந்துட்டு இருக்குது. சட்டையை கொடுத்துட்றான். நல்ல சட்டை கண்ட இடத்துல போட்டா எலி கடிச்சிருமேன்னு நான் தான் நேற்று ஓட்டுட்டு இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. சட்டை நல்லாவே குளிர் காக்குது. குளிர் காய்ச்சல்? இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர் காய்ச்சலே வரும் பாரு. சிங்காரம், டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீ அடி. இவனை நான் ட்ரிபிள் ஸ்ட்ராங்கா. அம்மா போட்டு புடி. ஏண்டா ஊர் போல நானு ஒன்று பிள்ளைகளை பார்த்தா அதை வந்து நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிறியா? வயக்காட்டு போல ஒளிஞ்சு போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும்டா. யாரும் நல்லா இருக்கு. அம்மா தாய் குழந்தைங்கள, கண்ணைக்கு நலாயினி, உங்களை நம்பி நான் வந்துட்டேன். நீங்க மனசு வச்சு பச்சை புல்லு எங்க இருக்குதோ அங்க பார்த்து மேய்ங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பால் ஊறும். நாங்களும் குடம் குடமா தண்ணி கலப்போம். போங்க, பயிர் நிறைய மேய்ச்சி பாரி நிறைய பால் கொண்டாங்க. சுந்தரம், ஐயோ, நான் ஒண்ணும் தப்பு பண்ணலங்க. பச்சை புள்ள பார்த்து தான் மேய சொன்னேன். தலைவர் ஒண்ணு கூப்பிட்டாரு. எதுக்குங்க? சொன்னதை செய். என் கூட வா. ஏங்க, எதுக்குங்க உங்க தலைவர் கூப்பிட்டு வந்துட்டாரு? எருமை மாடு மேய்க்க தப்புங்களா? தப்பு இல்லைங்க. நீங்க எங்க சங்கத்துல சேர்ந்துக்கணும். எங்க மாடு மேய்க்கிறதுக்கு ரூபா சங்கம் தப்புங்களா? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. எவன் வேணா எதுக்கா சங்கம் வைக்கிறான். நீங்க புனிதமான மாடு மேய்க்கிற சங்கம் வச்சிருக்கீங்க. வைங்க வைங்க. எங்கடி ரொம்ப தூரம் கூட்டிட்டு போற? உயரமான இடத்துல நின்னு பார்த்தா தாண்டி இயற்கையோட அழகை ரசிக்க முடியும். வந்து பாருங்க, அசந்துருவீங்க. இவர்தான் எங்க தலைவர். வணக்கம் தலைவா. சுந்தரம், உன்னை எது திரும்ப கூட்டிட்டு வரட்டுங்க? என் அனுமதி இல்லாம இந்த காட்டுக்குள்ள கால எடுத்து வச்சுட்ட. இருந்தாலும் ஒண்ணு மன்னிச்சிடறேன். முதல்ல 25 பைசா வை. தினமும் 10 நிமிஷம் இங்க போடணும். கொளுத்து வெள்ள கொளுத்துனா இருப்பு. அப்படி அமைக்க அப்படி கொளுத்துனா கல்விட்ட நம்ம லெவல் காட்டிய என்ன? இனிமேல் தான் தொழில் ரகசியமே கத்துத்தர போறேன். கவனமா கட்டுக்கோ. ஆடு மேய்க்கிற சாதாரண நினைக்காத. காட்டுக்காரன் எப்படா வீட்டு போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் காட்டுல நம்ம மாட்ட விடணும். வேலி போட்ட தோட்டத்துல எப்படி கதவு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா உன் குரு பத்தியா ரொம்ப பாராட்டுறேன். இன்னும் 10 நாள்ல ஆடு மாடு பசம் எருமை சகல கலை எருமை மேய்க்கிற மாதிரி உன் ஆய்க்கிறேன். கவலைப்படாத, ஏந்திரி. இந்த சந்தோஷத்து நாள்ல ஒரு விழா கொண்டாடுறோம். சுந்தரம், ஏந்திரி, அழுகாத. நான் இருக்கும்போது நீ அழுகணும். கவலைப்படாத, ஏந்திரி. தலைவா, என்னடா பண்ணலாம்? ஒரு பாட்டு பாடலாம் தலைவா. என்ன பாட்டு பாடுறது?
என்ன தலை போறது? தலைவா, சுந்தரம் ஒரு பெரிய கதாசிரியர், அவரையே பாட சொல்லுங்களேன். அப்ப ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு பாட்டு கட்டு. அந்த 25 பைசா கொடுத்துருங்களா? வீடு செலவு கட்டிருந்தப்போ எனக்கு அதே பிரச்சனைதா. சொல்லு சீக்கிரமா. செங்கல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து மெட்டு கட்டும். அட, இவர் பெரிய வைரமுத்து. இவங்க எல்லாம் இளையராஜா மியூசிக் பாத்தீங்க. இருக்க கூடாதா? ஆமா, கிழிச்சிங்க. சரி, வாங்கடி போலாம். ரெடி? 1 2 3 4. தென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து வெட்டு கட்டும். தென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து வெட்டு கட்டும். தென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து வெட்டு கட்டும். பாட்டு மறந்ததுன்னு பாவி மனம் துடிக்கிறது. தூரத்து குயில் வந்து சொல்லி கொடுக்கிறது. மேகம் இறங்கி வந்து ராகம் படிக்கிறது. ஆளான பூவெல்லாம் பேர சொல்லி கூப்பிடுது. சங்கீதம் இருக்கையிலே சாப்பாடு தேவையில்லை. சங்கீதம் இருக்கையிலே சாப்பாடு தேவையில்லை. தூங்கையிலும் பாட்டு வரும், நான் ஒண்ணும் ஊமையில்லை. சென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து மெட்டு கட்டும். ஓடையெல்லாம் காலஞ்சொல்லும், அதை கேட்டுக்கிட்டு காலம் செல்லும். சென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து மெட்டு கட்டும். ஏரி கரையெல்லாம் என் பாட்டு கேட்குதம்மா. நான் போகும் பாதையெல்லாம் நான் கூட்டம் வருகுதம்மா. ஏதோ ஒரு கனவு என் நெஞ்சில் இருக்குதம்மா. கண்டு வரும் கனவெல்லாம் நாளை பலிக்குமம்மா. சித்திரையில் வெயில் அடிச்சா கார்த்திகையில் மழையும் வரும். சித்திரையில் வெயில் அடிச்சா கார்த்திகையில் மழையும் வரும். எழுத்துக்கு வேலை வரும், கழுத்துக்கு மாலை வரும். சென்றல் ஒரு பாட்டு கட்டும், வண்டு வந்து மெட்டு கட்டும். ஓடையெல்லாம் தாளஞ்சொல்லும், அதை கேட்டுக்கிட்டே காலம் செல்லும். அதை கேட்டுக்கிட்டே காலம் செல்லும். அதை கேட்டுக்கிட்டே காலம் செல்லும். அதை கேட்டுக்கிட்டே காலம் செல்லும். எனக்கு முன்னாடி யாரா வாழ தோப்புல எது மாதிரி இருக்கிறது? அத்தனை பேருக்கு கட்டி வச்சு சொல்லிடா. ஆட் ஜாமி தோட்டத்துல மேஞ்ச மாடுல மட்டும் நாங்க விட்டுட்டோம். ஏன் தெரியுமா? பாலை கறந்து போட்டோம். ஏடா எல்லாம் கனவுல பாட்டு போற நாங்களும் பொறுத்துட்டோம். உனக்கு என்ன நேர்லயே பாட்டு வேண்டி கிடக்குது? பொம்பளையில வர ஆட்டு பாரு உனக்கு.
இனிமே வாயை திறந்து பாடக்கூடாது தெரியுமா? தண்ணி குடிச்சு தொலை. தலைவா, தொழில் ரகசியம் எல்லாம் கத்து கொடுத்தீங்க. ஆனா மரத்துல கட்டி வச்சு வரைக்கிறாங்களே, இதுக்கு சங்கம் நடவடிக்கை எடுக்காதா? சங்க வசூல் பண்றதுதான் சங்கம், மத்தது அவன் சொந்த வச்சுன. தலைவா, ஏற்கனவே இருந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு கடைசியா எருமை மேய்க்க வந்த என்ன மறுபடியும் பாட வச்சு இப்படி கெடுத்துட்டீங்களே. கண்டா, இவங்களெல்லாம் அவுத்து விடு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன். முதல்ல நான் சொல்ல தென்றல் வந்து பாட்டு கட்டும், பண்டு வந்து மெட்டு கட்டும். பியூட்டிஃபுல். ஐ லைக் இட். ஐ லைக் யூ. சிவப்பு சட்டை போட்ட சிங்காரி சுந்தரத்தை வியப்பிலாழ்த்தி அவனுடைய சிந்தனையை தூண்டிவிட்டாள். ஏண்டி, சுந்தரத்தை பத்தி நீங்க எல்லாம் என்னடி நினைக்கிறீங்க? சுந்தரமா? அது யாரடி? உங்க பாட்ட. ஏண்டி, சுந்தரத்தோட பாட்டுக்கு சுடுதண்ணில கால விட்ட மாதிரி ஆட்டம் போட்டீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ, அவரா? அவர் அழகு என்ன, அந்தஸ்து என்ன, அவர் நடை என்ன, உடை என்ன, ஒன்னா நம்ம சர்க்கஸ் கோமாளி மாதிரி. ஏய், இத பாருங்கடி, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க. சுந்தரத்துக்கிட்ட ஏகப்பட்ட கலைத்திறமை இருக்கு, அத அவரே புரிஞ்சுக்காம இருக்காரு. பல்லவி, நீ போற போக்க பார்த்தா அந்த மாடு மேய்க்கிறவன் தான் உனக்கு மாப்பிளையே வருவான் போல இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவர் ஒரு கற்பனாவாதி, நான் ஒரு கலா ரசிகை. இன்னும் சொல்ல போனா என்னோட இயல் இசை நாடக ஆராய்ச்சிக்கு அவரும் ஒரு ஹீரோ. பல்லவி, உன் காதலுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி சினிமா கம்பெனிக்காக ஹோட்டல்ல ஏசி ரூம் போட்டுருக்கோம். ஒருத்தருமே இன்டர்வியூக்கு வரலையே, எவனும் வரல. இன்னைக்கு ராத்திரி நமக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்ல. நம்ம எதைத்தான் உருப்படியா பண்ணிருக்கோம். சோப்பு வியாபாரம் பண்ணா அதை குடிச்சவங்களுக்குலாம் சொறி படை சரங்கெல்லாம் வந்துருச்சு. பல்பொடி வியாபாரம் பண்ணா அதுல எல்லா பேருக்கும் பல்லு போச்சு. ஆன்ம வீரியத்துக்கு லேகியம் பண்ணா அதை சாப்பிட்டவங்க எல்லாம் சாமியார் ஆயிட்டாங்க. இப்ப சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், என்ன ஆகும்னு தெரியல. அவரே படாத, நல்ல முடிவா ஏற்படும். சார் சார் சார், வெளியில ஏகப்பட்ட கிராக்கிய காத்துக்கிட்டு இருக்காங்க சார். ராக்கியா? என்ன ரெட் லைட் ஏரியாவா? ஏகப்பட்ட கூட்டம் சார். சரி, பொம்பளைங்களை முதல்ல வர சொல்லு, ஆம்பளைங்களை அப்புறம் வர சொல்லு. சரி சார், மங்களகரமா ஆரம்பிப்போம். சார், நான் முதல்ல பேசுறேன். டேய், நான் டைரக்டர், பொம்பளைங்கிட்ட நான் முதல்ல பேசிட்டு தான் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் பேசணும். சரி, பேசி சீக்கிரம் விடுங்க. வணக்கம் சார். ஐயோ, ஆரம்பமே தெரியலையே. யாரையா நீ? உங்க படத்துக்கு கேமராமேன் தேவைன்னு கேள்விப்பட்டேன், உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஆமா, இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆட்டோ ஓட்டி இருந்தேன் சார். ஐயோ, இந்த தகுதி போதும், இந்த தகுதி போதும். சரி, நீ என்ன பண்ற? நாங்க படம் எடுக்கிறோமோ இல்லையோ வெளியே போய் லொகேஷன் பார்த்துட்டு வர்றேன். அப்படியா சார்? பணம் கொடுங்க சார். பணம் நாங்க எதுக்கு கொடுக்கணும்? உனக்கு கேமராமேன் சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஆமா சார். நீ எங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்படியா சார்? இதாங்க சார் 200 ரூபாய். 200 ரூபாயா? இன்டர்வல் வரைக்கும் நீ தான் கேமராமேன். படம் முழுக்க இருந்தா பாச்சு மோதிரமெல்லாம் கழட்டி கொடுக்கணும். ஏன் சார், நீங்க படம் எடுக்கிறீங்களா இல்ல மார்வாடி கடை நடத்துறீங்களா? இஷ்டம்னா கொடு, கஷ்டம்னா போயிட்டே இரு. ஆமா சார், நான் முழு கேமராமேன் ஆகணும் சார். இதாங்க சார் வாட்ச். ஓடு 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 ஓடு. அப்போ லொகேஷன் பார்த்து வந்துடுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காரு உட்காரு உட்காரு. பக்கத்துல உட்காருமா. என்ன சிறப்பு உடம்பு? ஏய், என் பேர் லதா. நான் சாதா. உன்னை கேட்டனா? டைரக்டர் கேட்டுக்கிட்டல? யாரு டைரக்டர்? நீங்க தான் சார். இது என் முறை பொண்ணு, நான் முறை பையன். எங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நடக்க போகுது. செலவுக்கு காசு இல்ல, அதனால உங்க படத்துல கதாநாயகி வேணும் கேள்விப்பட்டோம், அதனால வந்தேன். சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, என் திறமையை காட்டட்டுமா? கட்டு பார்க்கலாம். அத்தா, உங்களை என்று பார்த்தேனோ அன்று முதல் அமாவாசை நிலவு போல ஆகிவிட்டேன். கவலைப்படாத கண்ணே, நம் காதல் நிறைவேறட்டும். நடக்கிற அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். கொஞ்சம் கிடக்காங்க, நான் டைரக்டர் ஆகி உன்னையே கதாநாயகிக்கிறேன். எப்படி? இதுதான் அரிசி விக்கிறவனுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறது.
இது பாருப்பா, நம்ம படத்துல கதாநாயகன் சான்ஸ் உனக்கு கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா வச்சுக்கிறேன். சரி, இந்த கதாநாயகி ஆக்கிறேன். என்ன பண்ற, உண்டியல்ல பணத்தை போட்டு போறேன். பணமா? பணம் இல்லைன்னா அப்புறம் சான்ஸே இல்ல. மாமா மாமா சீக்கிரம் போடுங்க மாமா. சரி சரி, நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக 200, இது ஹீரோனியா வரத்துக்காக 200 போடுறேன். கல்யாண வீட்டுல முய்யற மாதிரி எழுதிட்டு போறான். அப்ப நீ புறப்படு. நான் ரத்தமா அத வையா. பாப்பா நீ வா. பாப்பா இங்க இருக்கட்டும். ஏன் டெஸ்ட் எடுக்கணும்யா, மேக்கப் டெஸ்ட். மாமா ஏமா நான் இங்க இருக்கணுமா? இருமா. உடைச்சுக்கோ. அப்படியே ஆங்கிள் வைக்க. என்னது இருட்டா இருக்கு? ஓ நீயா? என்னங்க மிஸ்டர் சுந்தரம், என்ன மும்முரமா எழுதிட்டு இருக்கீங்க? கதையா கவிதையா? நம்ம ஊர் திருவிழாவுக்காக ஒரு நாடகம் போடலான்னு இருக்கிறோம். என்ன நாடகம்? மாவீரன் அலெக்சாண்டர். வெரி குட். ஆமா, கிராமத்து ஜனங்களுக்கு கிரேக்க நாட்டு அலெக்சாண்டர் கதை தேவைதானா? நாடு முக்கியம் இல்லைங்க, அவர் சொன்ன தத்துவம் தான் முக்கியம். அலெக்சாண்டர் ஒரு வீர மகா சக்கரவர்த்தி. அவர் சாகறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? நான் செத்த பிறகு அந்த சவப்பெட்டிக்கு மேல தன்னுடைய திறந்த வெறும் கைய எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காமிக்க சொன்னாரு. இதுல இருந்து மனசனா பிறந்த எவனுக்கும் நிரந்தர சொத்து ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. மீதி கதைய மேடையில நாடகமா பாருங்க, நான் அடிச்சு காட்டு. இதோ அலெக்சாண்டரின் இறுதி ஊர்வலம். மாமன்னனாக வாழ்ந்தவன் இன்று மயானம் செல்கிறான். வெற்றி வீரனாக வாழ்ந்தவன் இன்று வெறும் கையோடு செல்கிறான். நாட்டு மக்களே, இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பேராசை வேண்டாம், தேவையான வசதியுடன் வாழுங்கள். ஐயா ஐயா அம்மா. ஏண்டா சாமிநாதா, நாடகம் முடிஞ்ச உடனே பணம் தரேன்னு சொன்னா சுந்தரம் பைய, பாதி நாடகத்திலே கையில கம்பு வந்து கை உடைஞ்சு போச்சு. இந்த லட்சணத்துல எப்படா பணம் கொடுக்க போறேன்? நீ பணம் கொடுக்கலன்னா ஊட பூந்து அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எப்ப நாடகம் போட்டாலும் இதே பழப்பா போச்சு அவனுக்கு. பொறு அவசரப்படாத. வைத்தியர் வீட்டுக்கு போய் கையில கட்டு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் பணம் கொண்டு வரன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு போய் எப்படிதான் பணத்தை கொண்டு வரான்னு பாப்போமே. ஏண்டா பரதேசி பயல, உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன திமிரு இருந்தா நாடகம் போடுறதுக்காக வாட்சியும் ஜிமிக்கின் திருடியே அடமானம் வச்சிருப்பேன். நான் ஒன்னும் அடமானம் வைக்கல. வேற என்னதான் பண்ண? பாத்தியா பாத்தியா, செய்யறதையும் செய்து என்ன எகத்தாளமா பேசுறேன் பாரு. இவனை ஒரு புடி ஐயா, இவன் கால துடுங்கா வெட்டா கூட என் மனசு ஆறாதுமா. ஏற்கனவே வீட்டுல இருந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு போய் நாடகம் நடத்துறேன்னு சொல்லி அதுக்கு என்ன தலைமையாக வைக்கிற முடியும் சொல்லி என்ன கல்லால அடி வாங்கி கொடுத்து விட்டு இவன் கலர் கலரா சட்டையை மாட்டிக்கிட்டு அலையறானம்மா. இவனை நான் மகனா பெத்தம் பாடுறா, அதுக்கு இந்த செருப்பாலேயே என்ன நாலடி ஆடுறேன். அப்பா, நான் உங்களை செருப்பால அடிச்சு நீங்க மட்டும் பணக்காரனாகணும்னு பாக்குறீங்க. அது ரொம்ப தப்பு. மானங்கட்ட பயல. குட் மார்னிங். நமஸ்தே சார். உனக்கு தமிழ் தெரியாதா? ஐ டோன்ட் நோ. இது போதும், நாங்க தமிழ் படம் எடுக்கிறோம், தமிழ் தெரியக்கூடாது. நீ என்ன பண்ற, 1 2 3 10 வரைக்கும் வாசிக்கிறேன். நாங்க தமிழை சொருகிக்கிறோம். இன்னைக்கு யாருக்கு தமிழ் தெரியுது? எல்லாமே டப்பிங் வாய்ஸ் தான். ஆமா, இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சிட்டாங்கயா. கான்வென்ட்ல படிச்சோம், ஹைஸ்கூல்ல படிச்சோம். இங்க கடைசியில எலிமெண்டரி ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டீங்க. எனக்கு தான் சான்ஸ் கேட்டு வந்தேன், அவளுக்கு ஒன்னும் சான்ஸ் கேட்டு வரல. எரிஞ்சுது. உன்னை போட்டு கதாநாயகியா எடுக்கணும்னா நாங்க ஔவையார் படம் தான் எடுக்க முடியும். ஏன் எடுக்க கூடாதுங்களா? அவ்வளவு யானைக்கு நாங்க எங்கேமா போறது? நாங்க எடுக்கிற படம் முத்தமிட வாருங்கள். உன்னை கதாநாயகியா போட்டா எவன் முத்தமிட வருவான்? எல்லாரும் ஓடி. ஏண்டா டேய், நான் வரும்போது குண்டாடி இருந்தீங்க. நம்ம சங்கத்துக்கு அவமானம். நீங்க எல்லாம் இதெல்லாம் ஆடக்கூடாது. என்ன போல சீட்டு கட்டு தான் ஆடணும். அப்பதான் பெரிய மனுஷன் ஆவீங்க. இதா நீ புரியுதா? இதா உனக்கு உனக்கு இதாங்க தலைவா. நல்லா அண்ணா என்ன சியா
ஏண்டா சிஷ்யா, என்னடா சோகமா உட்காந்துருக்க? டீ கடையில எவனா திட்டினானா சொல்லு, நைட் அவன் வீட்டு மேல கழுத்து போட்டலாம். யாரும் என்ன திட்டல. அந்த லோலாய் என்ன பார்த்து டேய் மச்சான் டீ சாப்பிடுறியான்னு கேட்டான். அதுக்கு என்ன தெளிவா அர்த்தம்? அப்ப உன் அக்கால சைட் அடிக்கிறேன்னு அர்த்தம். ஏய், உன் அக்கா வெளியே போனா கால தெரு போட்டுட்டு போக சொல்றா. தலைவா பன்னீர் வீட்டு அக்கா வருது. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பீடி குடிச்சிட்டு வர? இதுல என்ன மரியாதை கிடையாது? இதுல ஒரு சத்தி வரும், இதுல எடுத்த புகை வரும். மரியாதை எல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கணும். வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான் போல இருக்கு. ஏண்டா தவக்கல? மரியாதை எல்லாம் குறையுது. என் பேர் தவக்கல இல்ல, என்ன? என் பேரு நந்தகோபால் நாராயண பூபதி. அடே அப்பா, ஆளு 3 அடி, பேரு 30 அடியா? அது சரி, புதுசா ஒருத்தர் எருமை மேய்க்க வந்திருப்பாரு, அதான் பைஜாமா ஜிப்பா மாட்டிக்கிட்டு. அவர் எங்க? எதுக்கு? இல்ல, அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்னது? சுந்தரத்து கூட தனியா பேசணுமா? அவருக்கு வயசு 25, உங்களுக்கு வயசு ஒரு 20. அந்த 25 இந்த 20 சேர்ந்தா 45. கணக்கு சரிதானா? கணக்கு நம்ம சரிதான். ஆனா நீங்க ஒரு கணக்கு பண்றது சரியான்னு திங்க் பண்றேன். நீ ஒண்ணும் திங்க் பண்ண வேணாம். இத பாரு, நான் அவரை லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்றாரான்னு தெரிஞ்சுக்கணும். என்னது லவ்வா? அப்ப வழக்கமான கதை தான். இத பாருங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிருப்பீங்க. உங்க அப்பா அம்மா சண்டை போட்டு உங்களுக்கு பிரிச்சிடுவாங்க. உடனே காதல் தோல்வி. அவரு ஒரு ஆத்தங்கார ஓரத்துல உட்காந்துட்டு தாடியை வளர்த்துட்டு பாட்டு பாடுவாரு. நீங்க உங்க வீட்டு ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு கண்ணுல நின்று சொட்டு சொட்டா உடைப்பீங்க. சொல்லும் போது எனக்கே சோகமா இருக்கு. நமக்கு எதுக்கு? இத பாருங்க, இதெல்லாம் தேவையா? சொன்னா கேளுங்க, ஒரு பெரிய மனுஷன் சொல்றான்ல. அப்பா நந்தகோபால் நாராயண பூபதி, என்னம்மா? எங்க காதல் நிச்சயமா கல்யாணத்துலதான் முடியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. ரொம்ப நன்றிங்க. இப்ப சுந்தரம் எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? அதோ தெரியல பாரு, வால் தோப்பு, அது பக்கத்துல உட்காந்து கவிதை எழுதுன்னு இருப்பான். எனக்கு எந்த அடியானா? சுந்தரம், பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட போற. போலாடு நீதியில் மேலாடையாக பூவான வீதியில் நான் ஆடுவேனே. சாரிங்க, மும்முரமா எழுதி வந்தனா அதான் மோதிட்டவங்க மேல. இதே மாதிரி என் மேல அடிக்கடி மோதுங்க. எதுக்குங்க? அப்பதானே காதல் பண்ண முடியும். காதல் பண்றீங்களா? நிறைய பாட்டு பாடலாம், கட்டி கட்டி பிடிச்சிக்கலாம், முத்தம் கூட கொடுத்துக்கலாம். ஆமா, நீங்க யாரு காதல் பண்றீங்க? உங்களுக்கா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அது எப்படிங்க முடியும்? உங்களை யாரும் கடத்திட்டு போல, நானும் வந்து சண்டை போட்டு காப்பாத்தல, அது ஒத்துக்க மாட்டேங்க. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்களும் என்ன லவ் பண்ணிதான் தீரணும். வேற வழியே கிடையாதுன்றீங்களா? நத்திங் டூயிங். நீங்க என்ன லவ் பண்ணியே தீரணும். சரி விடுங்க, நீங்க லவ்னா நானும் லவ். லவ் 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 லவ். வெரி குட், தேங்க் யூ. இப்ப நீங்க ஹீரோ, நான் தான் ஹீரோயின். அதனால ஒரு டூயட் பாட்டு பாடிடுவோமா? பாட்டா? உனக்கு என்ன நேரடியா பாட்டு வேண்டி கிடக்குது? பொம்பளைல வர ஆட்ட பேர் உனக்கு. இனிமே வாயை திறந்து பாடக்கூடாது. வேண்டாங்க, இந்த வம்பெல்லாம் வேண்டாங்க. ஏற்கனவே பாட்டு பாடினதுக்கு கட்சி போட்டு வாய்ச்சானுங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வரீங்கன்னு தெரிஞ்சுன்னா லவ் எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆள விடுங்க. ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நேர்ல பாடினாதானே உதப்பாங்க, கனவுல பாடினா? கனவா? ஓகே, பாடு. தாமரை பூவே இதழியத்தனை சாரங்கள் புத்தன் நானே பித்தன் ஆனே ஒருங்கவில்லை சில வாரங்கள். தாமரை பூவே உன்னிதழில் எத்தனை சாரங்கள் புத்தன் நானே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள். ஈரத்தாமரை பூவே உன்னிதழில் எத்தனை சாரங்கள்
புத்தன் நானே பித்தன் ஆனேன் உறங்கவில்லை சில வாரங்கள். கார்த்திகை அகல்களோ இல்லை நட்சத்திரங்கள் நகல்களோ கண்கள் கார்த்திகை அகல்களோ இல்லை நட்சத்திரங்களின் நகல்களோ விரல்கள் வெள்ளரி பிஞ்சுகளோ இல்லை வெடித்த பருத்தி பஞ்சுகளோ விரல்கள் வெள்ளரி பிஞ்சுகளோ இல்லை வெடித்த பருத்தி பஞ்சுகளோ ஈரத்தாமரைக்குமே உன்னிதழ் எத்தனை சாரங்கள் புத்தன் நானே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள். கூந்தல் என்பது சமுத்திரமோ அதில் பூக்கள் மலர்வது விசித்திரமோ கூந்தல் என்பது சமுத்திரமோ அதில் பூக்கள் மலர்வது விசித்திரமோ இலைகள் இல்லா பூமரமோ இமையை உனது சாமரமோ நீ இலைகள் இல்லா பூமரமோ இமையை உனது சாமரமோ ஈரத்தாமரைப்பூவே உன்னிதழ் எத்தனை சாரங்கள் புத்தன் நானே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள் உறங்கவில்லை சில வாரங்கள். என்ன பெரியப்பா சுத்தப்பட மாட்டேங்குதுமா. எதா இருந்தாலும் விளக்கமா சொன்னா புரிஞ்சுக்குவேன். ஏனமணி கை பொண்ணு கண்ணாடி வச்சு காய்ப்பாங்க. நீ எப்ப பார்த்தாலும் அந்த எருமாய்க்கிற கிரு பையனோட சுத்திட்டு கிடக்குற. கேட்டா ஒப்புக்கு சப்பையா பழகிறேன்னு நீ சொல்ற. ஆனா ஊர் ஜனங்க பார்த்தாங்கன்னா உப்பு மிளகா வச்சு பேசி போடுவாங்க. அப்புறம் மேல எரியுது மரியாதை போச்சுன்னு நம்ம தான் விசாரணை பண்ணணும். என்ன பெரியப்பா நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் யதார்த்தமா பழக கூடாதா? என்னது யதார்த்தமாவா? ஆனா கோழி ஜாவதுக்குள்ள என்ன யதார்த்தம் வேண்டியது இருக்குது? ஆனா அப்படிதான் இருந்தாலும் ஒரு நல்ல சாதி சிரமமா பார்த்து சாவகாசம் வச்சு கூடாது. 4 எழுத்து படிச்சு என்ன மணி பிரயோஜனம்? முதல்ல நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கோ. இது பாருங்க பெரியப்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதெல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையான மனசு உள்ளவங்களோட நெருங்கி பழகிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டணத்து பொழப்பா இப்படித்தாமா இருக்கும். டேய் சுந்தரம், நீ சோடி சேனி சுத்துறதுக்கு எந்த மணிதான் கிடைச்சாளா? இருக்கட்டும், நீ ஊருக்குள்ள இருந்தா தான் நான் பொழப்பு. உன்னவே ஊரை விட்டு தாச்சிட்டா சரியா போகுது. அப்புறம் தெரியுதா இது முடக்கடி பண்ணையாரா இல்ல மூளை உள்ள பண்ணையாரான்ட்டு. நானும் பாத்துக்கிட்டு வரேன். சினிமா கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இயர்ஸ் தட்டி சாப்பிடாம அது எதுக்குன்னு எல்லாருக்கும் அளவு கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. ஏய் ஐஸ் எதுக்கு தெரியுமா போடுறோம்? ஹை கிளாஸ் டைரக்டர்னு பேர் வாங்குறது. சிகரெட் ஐயோ மரியாதை இல்ல. வெரி குட், இப்படித்தான் இருக்கு.
தங்கம்னா தங்கம் எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் பாத்தியா? இந்த பாரு, இன்டர்வியூலாம் வச்சாச்சு, இஷ்டமான பெண்களை செலக்ஷன் பண்ணியாச்சு. லொகேஷன் பாத்தியா? அட என்ன நீ கேமராமேன், ஒரு ஊட்டி கொடைக்கானல் பார்த்து சொல்லக்கூடாது? எப்ப பார்த்தாலும் எரும மாடு பண்ணி குட்டின்னு. அது போகட்டும், பூவார்னு சொல்றாங்க. ஏண்டா, நம்ம படத்துக்கு பேரு முத்தமிட வாருங்களா, மூக்க பிடிக்க வாருங்களா? டைரக்டர், ஏண்டா டைரக்டருக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிற? கதைக்கு வாயா. ஒரு பெக்கு ஏறினாலே மரியாதை இல்ல. கதைக்கு வருவோமா? ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க. ஆஹா, புதுமையான ஐடியா. ஏன் சார், ஒண்ணும் ஆணும் காதலிக்காம கழுதையும் எருமையுமா காதலிக்க? கூமுட்ட கதையை கேளு. அந்த 45 வயசு காதலனும் காதலியும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக துடிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா தடுக்கிறாங்க. அந்த 45 வயசு காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, பல வருஷம் ஓடுறாங்க. என்ன ஆகும்? அவங்களுக்கு 80 வயசாகும். அறிவு கட்டவனே, உங்ககிட்ட போய் கதையை சொன்ன பாரு. இனிமே தாண்டா கிளைமேக்ஸ். வீட்டை விட்டு ஓடிய காதலர்கள் கோயில்ல போய் தாலி கட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓடிட்டே இருந்த காதலன் டைம் பார்க்கறான். முகூர்த்தத்துக்கு ஒரே நிமிஷம் தான் இருக்குது. அதனால நடுத்தருவுல வச்சு தாலியை கட்டுறான். உனக்கு அறிவு இருக்கா? நடு ரோட்ல வச்சு தாலி கட்டியேன்னு சொல்லி கட்ட தாலிய காதலி கழட்டி வீசறி. உடனே கழட்டி இருக்க தாலிய கையில எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேர கோயிலுக்கு ஓடுறாங்க. அங்க போய் மறுபடியும் தாலியை கட்டிட்டாங்க. நானும் பார்த்துட்டு வரேன், ஊம படத்துல இருந்து இப்ப வரைக்கும் தாலிய கழுத்துலயே கட்டுறீங்க. புதுமையை இடுப்புல கட்டலாம்ல? அருணா கயிறை கழுத்துல கட்டிக்க. உங்களா அவிச்ச முட்டைகளா? ஏண்டா, தமிழ் கலாச்சாரத்துக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி தாலிய நாய்படாத பாடுபடுத்துறீங்களா? என்னமோ உங்க இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல தாலிய கட்டுறீங்க, கலட்டுறீங்க, தாலிய கட்டுறீங்க. அது என்ன கட்சி கொடியா இல்ல தோரணமா? இனிமே எவனாவது தாலிய பத்தி உங்க அம்மா கதை சொன்னீங்க, உங்க தாலிய அறுத்துருவேன். வர வேண்டும் வர வேண்டும், பண்டுண்ண செண்பகமே, வள்ளுவன் கண்ட செந்தமிழே, வர வேண்டும் வர வேண்டும். என்னங்க, இந்த தடவை கதை எழுதி காலை ஒடிச்சு போறீங்களா? ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு தான். பார்த்தாலே தெரியுது. ரொம்ப மேட்சா படம் கட்டிருக்கீங்க, அலையில் போட்டிருக்கீங்க, செயின் போட்டிருக்கீங்க, மாதரம் போட்டிருக்கீங்க, ஆட்சி கூட கட்டிருக்கீங்க. தலையில பூ வச்சிருக்கேனே, அதையும் சொல்றது தானே? உங்க பின்னாடி பார்க்கவே இல்லை, கொஞ்சம் காட்டுங்க. பூ ரொம்ப வாசனையா இருக்குதுங்க. ஏன் பாக்குறீங்களா? உங்களை மெட்ராஸ்க்கு கடத்திட்டு போய் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எங்க அப்பா ரொம்ப மோசமானவருங்க, உங்க மேல கேஸ் போட்டுருவாரு. உங்க அப்பா தானே கேஸ் போடுவாரு, நீங்க போட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் எப்படிங்க முடியும்? எவ்வளவு நாளா பழகி இருக்கிறோம், மறக்க முடியுங்களா? அது சரி, இன்னும் 2 நாள்ல நான் மெட்ராஸ் போறேன். ஏங்க, இந்த ஊர் பிடிக்கலையா? ஊரு பிடிச்சிருக்கு, ஆனா உங்களை தான் பிடிக்கல. ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணீங்களே. அதனாலதான் உங்களை பிடிக்கல. சுந்தரம், இயலிசை நாடகம் என்ற சார்பா ஒரு குறுநாவல் வெளியில்லாம இருக்கும், நீங்க தான் எழுதி தரணும். குறுநாவல் என்னங்க, குயில் நாவலே சொல்றேன். நந்தகோபால் ஒருத்தர் வீட்லயே குயில் ஒண்ணு வளர்த்தாரு. அப்போ அந்த நாள் ராத்திரி மார்கழி மாச குளிர் அடிச்சது. நந்தகோபாலுடைய வயசு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணை பார்த்த பக்கத்து வீட்டு பையன் யாருக்கும் தெரியாம வந்தான். தனியா படுத்துக்கிட்டு இருந்த பொண்ண அந்த பையன் காம கண்ணால ரசிக்கிறான். பொண்ணுடைய கற்பு பறி போற நேரம் பையன் பொண்ண தொட்டான். இத பார்த்த குயில் சத்தம் போட்டு ஊரையே கூட்டிச்சு, கற்பையும் காப்பாத்திச்சு. எப்படி இருக்குது கதை? இதுக்கு மேலதான் கிளைமாக்ஸ். அபாரமான கதை. எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி கதையை நான் கேட்டதே இல்ல. இந்தாங்க, என் அன்பளிப்பா அந்த செயினை வச்சுக்கோங்க. என்னுடைய வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல சொந்த வீட்டுல சோத்து குறைச்சல் இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்காக பொட்டி நிறைய பணமோ பொண்ணு கழுத்து நிறைய நகையோ சீதனமா போட முடியாது என்னால. இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்தை கட்டுப்பட்டு என் சக்திக்கு முடிஞ்ச அளவுல செய்யறேன். இத பாருங்க சம்பந்தி, மீச வச்சு வேட்டி கட்டின எந்த ஆம்பளையும் வாயை திறந்து வரதட்சணை கேட்க மாட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வசதியான வீட்டை விட வாத்தியார் வீட்டுல பொண்ணு எடுக்கிறத பெருமையா நினைக்கிறேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்க பொண்ணை மருமகளா அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். சம்பந்தியோட பேச்சு சக்கரை பொங்கலா தான் இனிக்குது. கூடவே மாப்பிள்ளையோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மத்ததை பத்தி பேசலாம் பாருங்க. அது என்ன சம்பந்தி அப்படி கேட்டுப்பட்டீங்க? அமாவாசை வீட்டுல நிலா வெளிச்சமே வந்தாலும் அப்பம் பேச்ச தட்டாதவன் தான் ஏன் மகன். என்னடா ராமசாமி சொல்றது? உண்மைதான்ப்பா. வரதட்சணைங்கிற பேர்ல
மாப்பிள்ளைங்க சில பேர் முகமடி கொள்ள அடிக்கிறாங்க. ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. பொண்ணு அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது ஓகே. குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, அதுவும் ஓகே. எனக்கு பூரண சம்பளம் தான். அப்புறம் என்ன, 2 பக்கம் ஒத்து போச்சு. கல்யாணத்துக்கு கையோட நாள் குறிச்சிட வேண்டியதானே. அச்சரியா, உங்க மகன் சுந்தரத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. என்னடா உணர்ற? பண்ணையார் பொண்ணு செயினை திருடிட்டாப்லையா? சம்பந்தி, என் மகன் அப்பேற்பட்டவன் இல்ல. எப்படியும் இந்த காரியம் தெரியாதனமா நடந்திருக்கு. எனக்கு சம்பந்தியா வரப்போற ஒரு வாத்தியாருங்கிறத நினைச்சு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் மகன் திருடன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதுல யோசிக்க வேண்டியது. வாங்க போலாம். சம்பந்தி, அப்ப கல்யாண விஷயம் அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வாங்க போலாம். என்ன என் கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதுக்காக வருத்தப்படுற? அதை விடுங்க. இந்த மாப்பிள்ள இல்லனா இன்னொரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வரேன்னு வருவாங்க. நாங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு 10 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கடைசியில ஏதோ காரணம் சொல்லி திரும்பி போயிடுவாங்க. பொண்ணு பிறந்தாலே இதானே எங்க தலையெழுத்து. வீட்டுக்கு வீடு இதான் நியாயம் தானம்மா. அப்பா எவ்வளவு புத்திசாலித்தனமா எப்பவும் நியாயம் பேசுறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சுந்தரம் ஒரு அனாதை பையன், இந்த வீட்டுல எருமை மேய்க்கிறதுனாலதான் அவனுக்கு சோத்தை போட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் கல்யாணம் நடந்திருக்குமேம்மா. சொல்லி இவன் செய்த யோக்கியதைக்கு இவங்கிட்ட பேச்சு என்ன வேண்டி இருக்கு? இவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஏறி ஜாமீன் எடுக்கணும். அந்த பண்ணையார்கிட்ட கை கட்டி நின்று நான் பதில் சொல்லணும். எண்டச்சோரா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறதும் இல்லாம இப்படி திருடங்கிற பட்டம் தேவையா நமக்கு? இல்ல தேவையானு கேட்கிறேன். போமா உள்ள, போமா உள்ள. சுந்தரம், ஒன்னதாண்டா ஒண்ணு புடிச்சு வச்ச பிள்ளையாரா இருந்து பழகு, இல்ல கைக்கு சிக்காத கழுகா பறந்து எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. இப்படி 2 கட்ட வாழ்க்கை வாழ்ந்து என் மானத்தை தண்டவாளத்துல ஏத்தாதரா. முடிவா சொல்றேன்டா, உனக்கு சூடு சொரணை ரோசம் மானம்னு ஒண்ணு இருந்தா இந்த வீட்டுல இதான் கடைசி சாப்பாடு. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்தத நீயே முடிவு பண்ணிக்கோ. புதுசா வந்திருக்கிற கேமராமேன் அசிஸ்டன்ட்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. எங்க டைரக்டர் சந்திரகுமார்கிட்ட நீங்க நிரந்தரமா இருக்கணும்னா நான் சொல்றேன் நீங்க கேட்கணும். அதோ அந்த படத்தை பாருங்க. நீங்க எல்லாம் புத்திசாலிங்க, நான் சொல்ல வேண்டியது இல்ல. அந்த குரங்கு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கீங்க. முதல் குரங்கு கண்ணை மூடி இருக்கேன். ஏன் எங்க டைரக்டர் ஏதாவது சிலுமிசம் பண்ணுவாரு, நீங்க அதை பார்க்கவே கூடாது. 2வது குரங்கு வாயை மூடி இருக்கேன். ஏன் வாயை திறந்து புரொடியூசர்கிட்ட நீங்க சம்பளம் கேட்க கூடாது, ஆனா நான் மட்டும்தான் கேட்பேன். 3வது காதை மூடி இருக்கேன். ஏன் நீங்க யாராவது எங்க டைரக்டர் திட்டினா அதை கண்டுக்க கூடாது. புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது. என்ன பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி தான் வரும், புலி எப்படின்னு வரும்? நான் நினைச்சா அடுப்படிக்கு கூட யானையே வரும். புலி வருது, புலிதான் நம்ம கதையே. ஆரம்பமே அரிக்குதுன்னு. ஒரு அழகான காடு, அங்க மேயுது 4 மாடு. என்னய்யா பள்ளி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாடு மேய்க்கிறவன் தான் நம்ம படத்தினுடைய கதாநாயகன். அந்த மாட்டுக்கு 8 கொம்பு. 3 நாக்கா? ஒரு நாக்கு என்னாச்சு? ஒரு மாடு ஊமை. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கான். அப்ப 8 கால். அந்த மாட்டு வால் பக்கம் கேமராவை கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும்? உதவிட்டு சாவே. ஐயோ, கேமரா வைக்கிற இடமையாது. மாடு சாணியை போட்டுச்சுன்னா நம்ம கதாநாயகன் என்ன பண்றான்? துப்பாக்கி எடுத்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் புலி ஒண்ணு கிராஸ் ஆகுது. புலிய பார்த்து நம்ம கதாநாயகன் 1 2 3 சுட்டான். க்ளோஸ். கதாநாயகன் துப்பாக்கி இப்படி வச்சு சுடுறதுக்கு பதிலா அதை திருப்பி இப்படி வச்சு சுட்டுட்டான். இதெல்லாம் பழைய கதை, புதுசா ஏதாவது சொல்லுங்க. சரி அதை விடு. 4 பசுமாடு ஒரு சிங்கத்தை ஏத்துது. எப்படி? இது எங்களுக்கு 1ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, 1ஆம் கிளாஸ்ல கப்பலோட்டிய தமிழம் கூட தான் வந்தது. படமா எடுக்கலையா? இந்த பாரு, நம்ம கதையில சூப்பர் சூப்பராய ஃபைட். சார், இந்த படம் கிண்டி பிச்சு கிச்சு. எப்படி? இந்த படம் கிண்டி பிச்சு கிச்சு. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவனை எல்லாம் நம்ம படத்துல கேமராமேன் ஆக்கி உயிரை வாங்குறீயா? என்ன கிண்டி மயிலாப்பூர் அடையாறுன்னு எனக்குன்னு ஒருத்த வந்து சேர்ந்தியே. சார், நம்ம படத்துக்கு என்ன இருந்தாலும் கதை ரொம்ப வீக் சார். காத்து அடிச்சு ஏத்திக்குவோம்.
போலாம் சார். போலாமா? போலாம் சார், உட்காருங்க. சரியான ரோட்டு. அடுத்த தடவை ஆட்டோல ஏறும்போது இந்த கம்பியெல்லாம் வைக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா. எங்கப்பா போகணும்? சரவண முதல்ல தெரு சார். ஆஹா, ஒரு 5 ரூபா மீட்டருக்கு மேல கொடுங்க. ரொம்ப தூரமா சார்? அதெல்லாம் உனக்கு இருக்கியா? இஷ்டம் இருந்தா உட்கார, இல்லைன்னா இறங்கிடு. வாங்கிக்க போலாம் சார். நீங்க ரொம்ப நல்லா குலுக்கி குலுக்கி ஓட்டுறீங்க சார். சிலுக்கு வாங்கி கொடுத்த ஆட்டோ. சரி சீக்கிரமா போங்க, உடனே அவரை பார்க்கணும். யார? சினிமா டைரக்டர் தான். ஏயா வர்றதா வர்றீங்க, ஒரு சிம்சன் டைரக்டர், ஒரு டிவிஎஸ் டைரக்டர், ஒரு கம்பெனி டைரக்டர்னா பரவாயில்ல, வர்றவங்கலாம் சினிமா டைரக்டரா? நீங்களும் எங்கேயா உருப்பட போறீங்க? இறங்கியா? எங்க அப்பனா டைரக்டர் வீடு அங்க இருக்கு பாருப்பா. எங்க அங்க இருந்து கையை காமிச்சிருந்தா நான் தான் வந்திருப்பேனே. எங்க அங்க இருந்து வரத்துக்கு மீட்டருக்கு மேல 5 ரூபாய் கேட்டீங்களே, தர முடியாதியா? என் கருத்தாலும் மிக்க கதையை டைரக்டர் கிட்ட சொல்லிடுறேன். என் மேல கோவமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. உனக்கு என் மேல கோவம் இருக்கோ இல்லையோ, உங்க அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற கவலை உன் மனசுல இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வயசுல எனக்கு அண்ணனா இருந்தாலும் குழந்தை பையன் மேல நியாயம் பேசி என்ன சிரிச்சு வச்சுட்டே இருக்கும். அடிக்கடி எங்க அண்ணனுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு வேணா சண்டையா இருக்கலாம், ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசியா யார்கிட்ட சொல்லாம ஊர் விட்டு போயிடுச்சுங்கிறது நினைக்கிறப்போதான் கவலைப்படாத செல்வி. இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற உன்னை பார்க்க உங்க அண்ணன் நிச்சயம் தெரிஞ்சுவார். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் யதார்த்தமா என் சங்கனையை பரிசா கொடுத்த போது அது எங்க பெரியப்பாவோட முட்டாள்தனமான கோபத்தினால இப்படி ஒரு முடிவை உண்டாக்கி, அதுக்காக எங்க மன்னிச்சிட செல்வி. உங்க மேல சிரிச்சு பேசிட்டு இருந்த நாமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அழணும், ஆளாளுக்கு ஆறுதல் சொல்லணும். நேரம் அப்படி அது நடந்தாலும் தீரும். அதை விடுச்சு உங்க குடும்பத்தோட நல்லது கேட்டதுல நானும் கலந்துக்கிறேன். இத பத்தி உன்னோட மனசுல கேள்விக்குறி விழறதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்லுவேன். வீட்டை விட்டு போன சுந்தரம் உங்க அப்பாவுக்கு மகனேங்கிற உறவு, உனக்கு அண்ணாங்கிற உறவு. ஆனா எனக்கு உங்களுக்கு நீ என்ன அண்ணின்னு சொல்லக்கூடிய எப்படி நம்ம ஆங்கிள்? ஆமா, இந்த ஆங்கிலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. போன தடவை ஒரு படம் விட்டீங்க, குறைஞ்சது ஒரு 10 வீக்காவது போகும்னு சொன்னீங்க. ஒரு வீக்கு கூட சரியா போல. நான் சொன்ன வீக் என்ன தெரியுமா? அந்த படத்துல அவனை போய் கதாநாயகனா போட்டம் பாரு, அது ஒரு வீக். அவளை கதாநாயகியா போட்டம் பாரு, அது ஒரு வீக். அவனை போய் மியூசிக் டைரக்டரா போட்டம் பாரு, அது ஒரு வீக். உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா போட்டம் பாரு, அது 9வது வீக். மொத்தத்துல உங்களை டைரக்டரா போட்டது 10வது வீக். இப்ப பாரு, அருமையான கதை கிடைக்க போகுது. அத வச்சு 100 நாள் ஓட்ட போறேன். ஸ்கிரீனு கிளிய போகுது. கிளியே இந்த கதையில மட்டும் என்ன என்ன? ஃபர்ஸ்ட் நைட்ல மருமகனுக்கு மாமியார் பால் கொண்டு போறா. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்லயும் பொண்டாடி தான் பால் கொடுப்பான். நம்ம படத்துல மாமியார் பால் கொடுக்கட்டுமே அப்படின்னு புதுவிதமா படம் எடுக்க போறேன். கிளீன் பண்ற சார். கிளீன் பண்றதா பாத்ரூம் கூட பண்ணியா? இதரவா கிளீன் பண்ண போறேன். நான் உங்க படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பாக்குறேன். அப்படியா? அது ஏன் சார் 2 நாள் ஜனங்கள் வர்றாங்க, 3வது நாள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஜனங்க கிட்ட பணம் இல்ல. நீங்க கதையில கவனம் செலுத்துறது இல்ல. அதுக்கெல்லாம் மூளை வேணுமையா? தானே சொன்னேன் சார். என்கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. அப்படியா? உட்காரு உட்காரு. சொல்லு 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 சொல்லு. பாத்தியா, கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே குடிக்கிறதுக்கு பிராந்தி கேக்குறியே. அப்ப நீ புறப்படு. எதுக்கு? எங்களுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. கதையில ஒருத்தர் சொல்லக்கூடாது, உடனே கலட்டி விட்டுருவீங்களே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மனுஷன் உட்கார சோபாவுல இத கொண்டு போய் வைக்கிறிய? செய்யற தொழில தெய்வமா மதிக்கிறவன், செய்யும் தொழிலே தெய்வம். ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவுக்கு வர மாட்டேங்குது. எப்படி சொன்னா என்ன? கதை சொல்ல போறேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த காலை தூக்கி என் தலையில வச்சுக்கிறீங்க. அவ்வளவு தூரத்துக்கு எட்டாது சார். பெரிய கதை சொல்லிய கதை சார். 4 பக்கம் மலை, அந்த மலைக்கு நடுவில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுப்பையா என்ற ஒரு பண்ணையார். இந்த சுப்பையா என்ற பண்ணையாருக்கு கோபால் என்ற ஒரு மகன்.
இந்த கோபால் எங்க இருக்கு அதான் அப்பா அப்பா என்ன சார் தூங்கிட்டீங்க? ஆரம்பத்திலே அசதிட்டி ஐயா. இன்னும் அசத்துல இடம் நிறைய இருக்கு சார். இன்னைக்கு ஜோசிகாரன் சொன்னான் 7 to 9 ராகு காலம்னு. அந்த ராகு காலம் நீதான் இப்பதான் புரியுது சார். ஜோசியம்னு சொன்னா ஞாபகத்துக்கு வந்து சார், இந்த கிராமத்துல ஒரு ஜோசியன், அவனுக்கு தொழிலே ஜோசியம் தான். இது புதுசு. இந்த கிராமத்துல 5 விவசாயிகள், அவர்களுக்கு தொழிலே 5 விவசாயமா? கரெக்ட். அவர் விவசாயத்துக்காக விதை வாங்கினார்கள். 5 விதை இல்லை, 5 மூட்டை, 5 கலப்பை இப்படியாக வாங்கி எப்படியாவது இந்த கிராமத்தை. உன்கிட்ட தெரியாதனமா கதை கேட்டுட்ட, என்ன மன்னிச்சிரியா? தயவு செய்து வெளியே போ, இல்ல மிதிச்சே அனுப்புவேன். ஒரு நல்ல கதையை வேணாங்கிறீங்க, 3 நாள் ஓட வேண்டிய கதையை வேணாங்கிறீங்க. ஆல்ரைட், இதே கதையை நானே படமா எடுத்து பிச்சை எடுக்கிறேன் சார். இந்த கதையை நீ படமா எடுத்த பிச்சை எடுக்க மாட்டேன், பிச்சை எடுப்ப. எப்படியோ நமக்கு ஒரு தொழில் கிடைக்கல சார். வரேன் சார். போ போ. இதை எடுத்துட்டு போயா? நான் படம் எடுக்க போறேன் சார். அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு போயா? எங்க அப்பா போனாத்தான் அடிக்குது. என்ன மூக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கதை நாரி இருக்குமே. இது ஒரு மர்ம கதை. இது எங்களுக்கு தெரியும். 5 மூட்டை நெல்லு, 5 விதை, 5 கலப்பை. இது எப்படி உனக்கு தெரியும்? இதே கதையை தான் பாத்ரூம்ல என்கிட்ட சொன்னா. சொந்த மூளையை கொஞ்சம் உபயோகி சார். எடுக்கிறேன். ஒரு அருமையான கதை இருக்கு. ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகியை லவ் பண்றான். கடைசியில் அந்த கதாநாயகி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனவரையில உட்கார்ந்துருக்கா. அந்த நேரம் அந்த கதாநாயகன் ஒரு குழந்தைய பரிசா கொடுத்துட்டு போயிடுறான். எப்படி? ஆஹா, இதே கல்யாண பரிசு வந்துருச்சா? இன்னொரு கதை இருக்கு. ஒரு கதாநாயகனை 2 கதாநாயகிகள் லவ் பண்றாங்க. கடைசியில அந்த கதாநாயகனை மாறுகை வாங்குறாங்க. எப்படி? மதுரை விரண்டு வந்துருச்சு. எடுத்துட்டாங்களா? விடு. இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் ஒரு கதாநாயகன். அவனை கடைசியில தூக்க கயித்துல தொங்க வர்றாங்க. எப்படி? ஏன் சார் காப்பி அடிச்சு எழுதுறீங்க? இது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏன் இப்படி செஞ்சா என்ன? எப்படி? ஹிந்தி படத்தை காப்பி அடிச்சு தமிழ் படம் எடுத்தா இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நீங்க டைரக்ஷனே பண்ண மாட்டா ஜனங்களுக்கு தொல்லை தீர்ந்துச்சு. இது செல்வி, ஏமா செத்து போனவங்களை நினைச்சுதான் காகத்துக்கு கூரை மேல சாதம் போடுவாங்க. நாளும் கிழமை எதுவும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு மணி சாதம் போடுற? அண்ணன் நினைச்சாம்பா. என்ன மணி அறிவு கேட்டு போய் அவசகுரமா நியாயம் பேசுற? ஊரை விட்டு போன உங்க அண்ணன் உசுரையும் விட்டுட்டான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? ஏன்பா, நான் அப்படி நினைப்பேனா? கூரை மேல காக்கா கத்துனா ஒரம்புற உரம்னு சொல்லுவாங்க. அதான் கூரை மேல சோத்த போட்டேன். அப்பவாவது போன திருப்பி வராதான்னு நினைச்சப்பா. ஊரா தேடியும் கிடைக்காத உங்க அண்ணன் கூட்டு மேல சோத்த போட்டா மாத்திரம் வரவா போறான்? காக்கா கத்துனா விருந்தாளி வருங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கைதாம்மா. இடி அடிச்சா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. சில நேரம் இடி மட்டும்தாம்மா விழுகுது. முக்கணி ஆர்ட் மூவி. யார் யாரு? பங்களாவுக்கு வாட்ச்மேனுங்க. டைரக்டர் சந்திரகுமார் ஆபீஸ் தானே? இதாங்க. அண்ணா வணக்கம். என்னது? யாரியா நீ? என்ன விஷயம்? நான் ஒரு கதாசிரியங்க. நான் டைரக்டரை பார்க்கணும். அவர்கிட்ட என் கதையை சொல்லணும். அதை அவர் படம் எடுக்கணும். எனக்கு பணம் தரணும். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும். இது உன்னால முடியுமா? கொஞ்சம் இருப்பா, என் கதைய கொஞ்சம் கேளு. தஞ்சாவூர்ல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வித்து சொந்தமா படம் எடுக்கணும்னு இதே பங்களாவில ஆபீஸ ஓபன் பண்ண. கடைசியில இதே பங்களாவில வாட்ச்மேனா இருக்கேன்ப்பா. அது உன் தலையெழுத்தியா? நான் சினிமாவில கதை எழுதி முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கிறேன். 2ல 1 பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். இது வரைக்கும் யாரும் உனக்கு சொல்லாத ஒரு யோசனையை நான் சொல்லித்தரேன். இங்க வாட்ச்மேனா இருக்க சொல்றியா? இல்லப்பா, இந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உன் சொந்த ஊருக்கே போயிடு. அங்க போய் 2 எருமையை வாங்கி பால் கறந்து வித்தினா சாகுற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கலாம். அதை வித்துட்டா நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை இப்ப டைரக்டர் கிட்ட சொல்லாத. நாளைக்கு நான் சினிமாவில பெரிய கதாசிரியர் ஆன பிறகு நானே அவர்கிட்ட சொல்றேன். இல்ல பேப்பர்ல எழுதுறேன். அர்த்தமா? ஓடி அன்னைக்கு கண்ணடிச்சதுக்கு நல்லா அடிச்சீங்க. உன்னை கைய பிடிச்சதுக்கு
செருப்பால் அடிக்க. அடைந்தால் மகாதேவி இல்லையே. ஏதோ ஒண்ணு விடு. வாடி வாடி. ஏண்டா வில்லன் நடிகருடைய கால்ஷீட் டைட்டில் உன்னை வில்லனாக்குனா நீ எனக்கே வில்லனாகிறியா? நீ செஞ்ச காரியத்துக்கு அவ என்னையிலதான் காரி துப்பிட்டு போறா. சும்மா சார், காரியம் முடியறதா? எது காரியம் முடியறதுக்குள்ளையா? ஆமா, கடைசி வசனம் பேசலையே. ஏய், இனிமே பெண்களோட பேசுறதெல்லாம் நீங்க இல்ல. அப்ப யார் சார்? நான் தான். இன்னைக்கு ராத்திரி பூரா கரண்ட் வராது போல இருக்கேப்பா. இந்த வீட்டுல இருந்து எது போனாலும் அது எப்ப திரும்பி வரும்னு சொல்ல முடியாத நிலையில இருக்குமா. சரி, கையை கழுத்து சாப்பிடுங்கப்பா. சாப்பாடு, கடைசி சாப்பாடு. செல்வி, உங்க அண்ணன் 1000 தான் தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வந்த நேரத்துக்கு அன்பா சாப்பாடு போடுவேன். நான் அந்த அம்மா அவனை கடைசி சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஊரை விட்டே போற அளவுக்கு பண்ணிட்டேன். பாவி பையன் வேற எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் அழைகிறானோ, எப்படி சாப்பிட்டானோ. என்ன பண்ணீங்க? இத்தனை நாள் எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்களே இப்படி மனசு ஒழிச்சு பேசுறீங்க. அன்னைக்கு எப்ப போலதான் திட்டினீங்க. ஆனா அண்ணன் என்ன நினைச்சதோ நம்மளெல்லாம் ஒரேடியா மறந்துட்டு போயிடுச்சு. நான் தான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன். இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டு பெத்த மகனையே திருடன்னு சொல்லி விரட்டிட்டேன். ஊருக்குள்ள 1000 பேர் யோக்கியனா இருக்கலாம். ஆனா திருடனோ தெண்டச்சோரோ அப்பனுக்கு மகன் தானே கொள்ளி வைக்கணும். டேய் சுந்தரம், நான் செத்து சுடுகாடு போறப்போ எங்க இருந்தாலும் எனக்கு கொள்ளி வைக்க வந்து சேர்ந்துடுறா. கப்பல் இங்கே, பருவக்காற்று எங்கே? பாய்மரக் கப்பல் இங்கே, பருவக்காற்று எங்கே? வானம் எங்கே முடிகிறது? கண்டுபிடித்தவர் சொல்லுங்கள். நதியின் முடிவை நாம் அறிவோம், விதியின் முடிவை யார் அறிவார்? இரவின் முடிவை நாம் அறிவோம், உறவின் முடிவை யார் அறிவார்? நதியின் முடிவை நாம் அறிவோம், விதியின் முடிவை யார் அறிவார்? இரவின் முடிவை நாம் அறிவோம், உறவின் முடிவை யார் அறிவார்? நேற்றுகள் இனிமேல் வருவதில்லை, நாளைகள் இன்னும் வரவில்லை. நேற்றுகள் இனிமேல் வருவதில்லை, நாளைகள் இன்னும் வரவில்லை. பாதைகள் இங்கே தெரியவில்லை, பயணங்கள் மட்டும் முடியவில்லை. வானம் எங்கே முடிகிறது? கண்டுபிடித்தவர் சொல்லுங்கள். இமையே உனக்கு உறக்கம்
பழக்கமில்லை இதயம் பிரிவை பொறுக்கவில்லை எனக்கோ அழுது பழக்கமில்லை இமையே உனக்கு உறக்கமில்லை இரவே உனக்கு இரக்கமில்லை இதயம் பிரிவை பொறுக்கவில்லை எனக்கோ அழுது பழக்கமில்லை தெய்வத்தை எங்கே தேடுவது திசைகள் எங்கே தேடுவது தெய்வத்தை எங்கே தேடுவது திசைகள் எங்கே சேருவது நதி வழி போகும் பொம்மையை போல் விதி வழி போகும் பெண்மை இது வானம் எங்கே முடிகிறது கண்டுபிடித்தவர் சொல்லுங்கள் வாழ்க்கை எங்கே முடிகிறது கண்டுபிடிக்க செல்லுங்கள் பாய்மரக் கப்பல் இங்கே பருவ காற்று எங்கே பாய்மரக் கப்பல் இங்கே பருவ காற்று எங்கே ஏன் பெரியப்பா அப்படி ஓடிவிடுங்க நம்பர்காரன் வந்தாலும் அவன் என்னமோ தந்தின்னு சொல்லி பொசுக்குன்னு கையில கொடுத்துட்டான் இது இன்னொன்னு கொஞ்சம் படிச்சுக்காமே அப்படி ஏவனோ சொந்தக்காரன் மண்டி போட்டான் போல இன்னைக்கு நாத்து நட வேலை இருக்கு பொழுதோட சந்தைக்கு வேலை போகணும் வந்தா ஒரே முட்டா வந்து சொல்லியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியப்பா ஐ அம் கோயிங் டு பெங்களூர் ஸ்டார்ட் இமிடியட்லி டி சோமசுந்தரம் சோமசுந்தரம் என் தம்பிங்கிறது எனக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி என்னமோ டப்பு டுப்பு தசு குசுக்கிறிய அதுதான் நம்ம எனக்கு விவரம் புரியல வியாபார விஷயமா அப்பா பெங்களூர் போறாரா அம்மாவுக்கு துணையா இருக்க உடனே மெட்ராஸ்க்கு புறப்பட்டு வர சொல்லிருக்காரு அதே மணி படிச்சது கொஞ்சமா இருக்குது சொல்றது பார்த்தா நிறைய இருக்குது அதான் இங்கிலீஷ் ஆமா பெரிய இங்கிலீஷ் பாட்டு பாடுற மாதிரி சரி சரி நாளைக்கு காலையில போற ரயில்ல ஊர் போய் சேரு இல்லப்பா எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு நீதான் துணையா இருக்கு சரி. உங்க அண்ணனுடைய வெள்ள மனசுக்கு எல்லாம் நல்லபடியா முடியும் நான் நாளைக்கு மெட்ராஸ் நாடகம் சினிமான ஆர்வத்தோட இருக்கிறவங்க அண்ணன் நிச்சயம் மெட்ராஸ்ல தான் இருக்கணும் எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷங்க எப்படியாவது இந்த எல்ஐசி மொட்டை மாடியில உட்கார்ந்து கதை எழுதி ஒரு உயர்ந்த கதாசிரியர்னு பேர் வாங்கணும் அதுக்கு முதல்ல ஒரு ஏணி தயார் பண்ணணும் என்னம்மா என்ன இன்னைக்காவது எங்க அண்ணன் கிட்ட சவால் வந்திருக்கீங்களா ஐயோ ஏமா என் கழுத்த அறக்குற உங்க அண்ணன் ஊரை விட்டு போனாலும் போனா தபால் தபால் என் உயிரை எடுக்கிறிய ஆமா தெரியாம தான் கேக்குறேன் ஊரை விட்டு போன உங்க அண்ணன் திரும்ப வந்து கலெக்டரா வாங்க போறான் மறுபடியும் எருமை மேய்க்கிற உத்தியோகம் தான் இங்க பாருங்க சவால் இருக்கான்னு கேட்டா உண்டு இல்ல 2 வாரத்துல பதில் சொல்லிட்டு போங்க அதை விட்டு கண்டதெல்லாம் ஒண்ணு பேச வேணாம் அண்ணன் தங்கச்சி கூட பிறந்திருந்தா தானே வருஷம் தெரியும் புத்திமதியா எனக்கேவா இங்க பாருமா வாத்தியார் விட்டாமணி ஊரை விட்டு போன உங்க அண்ணன் திரும்பி வரணும்னா ஒண்ணு அறிவாளியா இருக்கணும் அவனா வந்துருவான் இல்ல அடிமுட்டாளா இருக்கணும் யாராவது கொண்டு வந்து விட்டுருவாங்க இவன் ரெண்டும் கட்டான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிறவன் தானாவும் வரமாட்டான் தபாலும் போட மாட்டான் வேண்டாம் உன் பேரை ஆகிட்டு சொல்லிட்டு போறேன் ஏய் கார்காரா இந்த சுந்தரம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாலத்தை விலைக்கு வாங்கத்தான் போறான் அப்ப நான் வச்சதுதான் சட்டம் அப்ப மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் தான் இந்த பாலத்துல போவோம் அப்போ தெரியுண்டா இந்த சுந்தரம் யாருன்னு ஜப்பான் பொம்மை என் கதையில ஒரு உயரமான ஒரு பொம்பளை அவளுக்கு குட்டையான ஒரு புருஷன் அவன் குளிச்சு குளிச்சு முத்தம் கொடுக்கறான்னு பாக்குறான் முடியல கடைசியில கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான் இப்படி டைரக்டர் சந்திரகுமார் ஆபீஸ் எஸ் 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 நம்பரியா வையா என்னடா 5 நிமிஷமா பேசிட்டு ராங் நம்பர்னு வைக்கிற அண்ணா இங்கிலீஷ் பேசுறேன் நீயும் பேச வேண்டியதானே
பேசிடுவேன். அவன் உங்களை கூப்பிட சொல்லுவான். உங்களுக்கு ஏபிசியே தெரியாது, நீங்க மாட்டிக்கிறீங்களே. ஆமா ஆமா, அவனுக்கு தமிழ் தெரியாது, நீ சொல்ல வேண்டியதுதானே. என்னடா என்னடா டைரக்டர் 21 தடவை பாத்ரூம் போயிருக்காருன்னு பேப்பர்ல போட்டுருக்கு. இரு, பேப்பர் காரனை கவனிக்க. அண்ணே வேணாம் அண்ணே, சும்மாறா. அண்ணே விட்டுருங்க. ஹலோ, நான் டைரக்டர் சந்திரகுமார் பேசுறேன். தீயணைக்க வரீங்களா? ஓ, வேற நம்பர் போடுங்க. எடிட்டோரியல் கொடுங்க. ஏன் சார், நான் 21 தடவை பாத்ரூம் போனதாக பேப்பர்ல போட்டிருக்கீங்களே, நீங்க வந்து பாத்தீங்களா? எப்படி தெரியும்? அண்ணே, அவங்க போடாம என்னென்ன பண்ணுவாங்க? பல்லு தைக்க பாத்ரூம் போனா அங்கேயே படுத்துங்கிறீங்க. நாங்க தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. கூட இருந்தே குழிய தோன்ற, சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன். நான் டைரக்டர் ஆகணும்ல. நீ டைரக்டர் ஆனா எவன் பாக்குறது? எனக்கு அதோட க்ளோஸ். ஏன் இப்ப மட்டும் என்னவா? இப்ப யாரு இங்கிலீஷ்ல பேச போறானோ? ஹலோ, இருக்காரு. அப்படியா அண்ணே, உங்களை ஏவிஎம்ல இருந்து கூப்பிடுறாங்க. பாத்தியா நம்ம செல்வாக்க? ஏவிஎம்ல இருந்து டைரக்ட் பண்ண என்ன கூப்பிடுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. அடேங்கப்பா, நான் வெரி பிஸிடா. அதுக்கு இல்லண்ணே, அன்னைக்கு ஏவிஎம் போனீங்கல்ல, அந்த வாட்ச்மேன் ஏதோ கதை சொன்னானா? நீங்க திருடிட்டீங்களா? கேஸ் போட்டுக்கானா? நான் பாத்ரூம் போயிருக்கா சொல்லிடு. ஹலோ, அவர் பாத்ரூமுக்கு போயிருக்கா சொல்ல சொல்றாரு. 3 வருஷம் உள்ளதில்லுங்க, சாட்சி நான் இருக்கேன். இனிமே நான் தான் டைரக்டர். என்னடா, நான் அப்படி எல்லாம் கதை திருடுற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டியா? சொன்னே, உங்க பேரை சொல்லவும் அழறானே. 3 வருஷம் உள்ள இருக்க போறீங்க. 3 வருஷம் உள்ள இருக்க போறானா? இனிமா பீல்டுக்குள்ள இருக்க போறீங்கன்னு சொன்னேன். ஒரு தடவை சாமியை வேண்டிக்கங்க. சார் போஸ். லெட்டரு சந்தோஷமா இருக்குமே. பழந்தழுவி பால்ல விழுந்த மாதிரி 6 முறை உள்ளார உட்காந்து படி. ஆமா, படிக்க தெரியுமா? அப்பதான் வாத்தியாராச்சே. ஒரு 6 மாசத்துக்கு லெட்டரே எதிர்பார்க்காத. வரட்டுமா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாத்தியார் அவர்களுக்கு, அன்று உங்கள் மகள் செல்வியை பெண் பார்க்க வந்து எங்களுடைய தவறான மனப்போக்கால் தங்கள் குடும்பத்தை அவமதித்து திரும்பிவிட்டோம். எங்கள் தவறை மன்னித்து மீண்டும் ஒரு தகவல் அனுப்பினால் கல்யாணத்திற்கு நாள் குறித்துக் கொள்ள உடனே வருகிறோம். தங்கள் முடிவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாப்பிள்ளை விட்டார். எனக்கு சம்பந்தியா வரப்போறவர் வாத்தியாருங்கிறத நினைச்சு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் மகன் திருடன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதுல யோசிக்க வேண்டியது. வாங்க போலாம். எங்க அண்ணன் உண்மையிலே தப்பு செஞ்சிருந்தாலும் அண்ணன் செஞ்ச தப்புக்காக தங்கச்சி அவமதிக்கிற இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா போறது மடத்தனம். ஒரு பொண்ணு மேல காரணம் இல்லாம பழி போடுறது, அப்புறம் அவளே கட்டிக்கிறேன்னு ஆசைப்படுறது. ஆம்பளைக்கு ஒரு காலம் உண்டா, பொம்பளைக்கு ஒரு நேரம் வரும். அதையும் கேட்க மாட்டேன்றானுங்க, காசும் தர மாட்டேன்றானுங்க. கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப பல நாளா பட்னி. இந்த ஆங்கிள் எடுங்க சார். எனக்கு நீ சொல்றியா? சார், நடு ரோல்ல ட்ராலிய போட்டு அதுக்கு மேல கேமரா வச்சா எப்படி இருக்கும்? ஏயா, கதாநாயகி அந்த மாடியில ஆட விட்டுட்டு தெருவுல லோ ஆங்கிள் கேமரா வச்சு ஷாட் எடுத்தா எப்படி? லட்டு மாதிரி இருக்கும். சக்தி தான் தெரியும், சென்சார்ல வெட்டிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் லோ ஆங்கிளா டாப்புக்கு வாங்க வந்துடுவான். நீ ஏயா திரும்பி பார்த்து வண்டி ஓட்டுற? போயா வேகமா, சீக்கிரம் போயா. இங்க ஒரு ஜூம் அப்படியே போயா. திரும்பி பார்த்து வண்டி ஓட்டான்னு சொன்ன இடிச்சிட்டியா? என்ன நானோ பாவம், பார்த்தா பரிதாபமா இருக்கானே. பல நாள் பட்டி போனது தூக்கியாயோ புடியா? கேமராமேன் சார், எல்லாம் கதைகளா இருக்குதே. கண்ணையா, அவன் ஒரு கதையை எழுதி சக்சஸ் பண்ண உடனே மாடி வீடும் மாருதிகாரம் வேணும்னு அலைகிறான். இவன் என்னடானா 5-6 கதைகளை எழுதி வச்சுட்டு ரோட்ல அலைகிறான். இப்ப நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு அனாத பையன் சொல்லி அவனை அட்மிட் பண்ணிட்டு அவன் கதைகளை மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா முன்னுக்கு வந்துடலாம். எல்லாம் நம்ம டைரக்டரோட தொழில் ரகசியம். டைரக்டர் பாக்கலாம், போலாம். இது கதையே இல்ல, பின்ன வித்து பாப்பற காவியம். இது வரைக்கும் நான் சிங்கம், புலி, கரடியை வச்சுதான் டைரக்ட் பண்ணி பெரிய ஆளா இருக்கேன். இந்த கதையை மட்டும் படமா எடுத்து வெளியே விட்டோம்.
இந்த படம் கிண்டி பிச்சுக்கிச்சு. என்னது? ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்ட் ஆகல சார். உனக்கு எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. 1 வருஷம் ஓடும். ஆட்டோ ரிக்ஷாவா? இல்லைங்க, நம்ம எடுக்கிற படம். சார், இந்த விஷயம் மட்டும் கதையில இருந்த சுந்தரம் தெரிஞ்சது, அவன் கேஸ் போட்டு வருஷ கணக்குல உங்களை உள்ள தள்ளிடுவான். ஏற்கனவே எங்க மூஞ்சி பிப்பேட் அடிச்ச மாதிரியா இருக்கு. ஏய் ஆக்கங்கிட்ட கூவே, நான் யாரு? குதிரைக்கு மேக்கப் போட்டு கழுதை ஆக்கிருவேன், கழுதைக்கு மேக்கப் போட்டு குதிரை ஆக்கிருவேன், அப்ப பண்ணிக்கு யானை ஆக்கிருவேன், தும்பிக்கைக்கு என்ன பண்ணு? ஆக்சிடென்ட்ல அந்து போச்சுன்னு சொல்லிடுவேன். ஏய், சுந்தரம் எழுதின கதை பாலைவன பறவைகள். பாய்மர கப்பல்னு பேரை மாத்து, அவனை ஏன் மாத்து. சரி, நீங்க கதையை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டுங்க. நான் சர்ச் வரைக்கும் போய் பாரதியார பார்த்து வந்துடுறேன். சர்ச்சு வரைக்கும் போய் பாரதியாரா? அவர் செத்து போயிட்டாரு. சர்ச்சில் இருக்குது பாதிரியாரு. ஏதோ ஒருத்தர் அவர்கிட்ட போய் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு வரேன். ஆமா, இவர் பெரிய உலக சமாதான தூதுவன். பாவ மன்னிப்பு பாக பிரிவினேன்னு. சார், பாகப்பிரிவினை கதையே திருப்பி படம் எடுத்தா எப்படி இருக்கும் சார்? ஆஹா, எடுக்கலாமே. பாக பிரிவினையில சிவாஜி கணேசனுக்கு கை நொண்டி, நம்ம படத்துல கதாநாயகனுக்கு கால் நொண்டி. ஆஹா, இந்த படம் கிண்டி பிச்சுக்கிச்சு. நம்பர் எழுதிட்டியா? எழுதிட்டேன். 421367. யோ, அது நம்ம ஆபீஸ் போன் நம்பரியா? மறந்து எழுதிட்டேன் சார். சார், என்னய்யா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்ட? பழக்க தோசை சார். கேமராவை ஸ்டார்ட் பண்ணியா? ஸ்டார்ட், ரன்னிங், ஆக்ஷன். வாத்தியார் ஐயா, நான் ஒரு கல்யாண தரகனா இருந்தாலும் கூட நீங்களும் நானும் ஒரே ஊருக்காரங்க. அதனால மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கிற உங்க பொண்ணுக்கு மகாராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு வந்திருக்கிறேன். கரகர, நானும் தலை நாளையில ஆம்பளை பையனை தான் பெற்றேன். அவனும் தட மாறி எங்கேயோ போயிட்டான். அவன் போனதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டுல இப்போதைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஓ, இது நல்ல கதையா தான் இருக்கு. ஆத்துல மீன் இருக்கிறது இருக்காக ஐயர் குடிக்காமையா இருக்க முடியும். ஆனா குடும்பம்னு ஒண்ணு இருந்தா சிக்கல் சிரமம் இருக்குதான் செய்யும். அதுக்காக வயசு போல வீட்டுல வச்சுட்டு வாசக்கதவை பூட்டிட முடியுமா? அது கிடக்கட்டும். இப்போ என் தகுதி என்னன்னு உனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தானே மாப்பிள்ளை வீடு பார்த்திருக்கிறேன். 2 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. ஒரே பையன், பேங்க்ல உத்தியோகம். மாப்பிளைக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்டா அவ்வளவுதான். நல்ல ஆளியாரு. குருவி தலையில பனங்காய வச்சு கோட்டை உயரம் பறக்க சொல்றியே, நடக்கிற காரியமா? இங்க பாரியா, சொத்து சுகம் இல்லாட்டிலும் பரவாயில்லை, சோத்துக்கு பஞ்சம் இல்லாம ஒழுங்கா குடும்பம் நடத்துற மாப்பிள்ளையா பாரு. அது போதும் எனக்கு. நீங்க ஒண்ணு, நான் என்ன இங்கிலாந்து நாட்டு இளவரசனையா மாப்பிளையா பார்த்துட்டு வந்திருக்கேன். வாதியாரியா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அத ஓரளவுக்காவது வசதியான இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாம்? ஆஹா, ஏயா ஒரு தரகனுக்கு இருக்கிற அக்கறை பெத்த அப்பனுக்கு இல்லாமலா போயிடும்? எனக்கு கூட தான் ஆசை, என் பொண்ணு அரமனையில வாழணும், அந்த புறத்துல ஊஞ்சல் ஆடணும்னு. என்ன செய்யறது? ஆண்டவன் எனக்கு அந்த தகுதியை கொடுக்கலையே. ஒண்ணு வேணா இப்ப நடக்கலாம். லாட்டரி சீட்ல அதிர்ஷ்டம் அடிக்கணும், இல்ல இந்த பழைய வீட்டை இடிச்சா அதுல ஏதாவது புதையல் கிடைக்கணும். இதை தவிர எனக்கு எந்த வழியும் இல்லையா. நீங்க வீட்டை இடிக்க வேண்டாம், பேசாம வித்துடுங்க. என்னடா இவன் இருக்கிற வீட்டை வித்து போட்டு தெருவில் நிக்க சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு அது பேரம்பேத்தியோட வாழ்ந்தா உங்களுக்கு தானே பேருமே. நீ சொல்றதும் நல்ல யோசனையா தான் தெரியுது. இந்த வீட்டை வித்தா எப்படியும் 30,000 ரூபாய் கிடைக்கும். சார், நீ ஒரு நல்ல நாளை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. ஆனந்தமா வர சொல்றேன். அப்போ பசங்களா என்னய்யா ஆரம்பத்திலே வாயில உணர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க? மீட்டருக்கு மேல எவ்வளவு கொடுப்பீங்க? 6 ரூபா கொடுக்குறேன். அறிவு கட்டவன ஆட்டோ ரிக்ஷாக்காரன் எல்லாம் கேமராமேனாக்கி என் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. சார், நான் சீரியஸாவே கேக்குறேன். நாளைக்கு ஷூட்டிங், கேமராவை நான் எங்க வைக்கணும்? மார்வாடி கடையில கொண்டு போய் வை. ஐயோ, ஏயா என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஏயா நாளைக்கு ஷூட்டிங், இப்ப கொண்டாந்து மீட்டரை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் பண்றேன் சார். என்னத்த டெஸ்ட்? ஆரம்பத்துல எனக்கு அறிவு இருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்குங்கன்னு சொன்னானுங்க. பிள்ளையார் சூழிய தவிர வேற எதுவுமே எழுதல. சார், என்ன அப்படி சொல்லாதீங்க. எனக்கு இருக்கிற தமிழ் அறிவு வேற யாருக்கு சார் இருக்கு? சார், நம்ம படத்துல தமிழ அப்படியே புகுத்தணும். பூத்துவோமே. இந்த ஔவையார் சொன்ன பழமொழி அப்படியே வைக்கணும். பப்பமே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலக்கை. உலக்கை இல்ல, உரலு. மூதேவி, அது ஔவையார் சொன்னது இல்லடா, அது அவனுக்கு தெரியும். கம்பர். இதுக்கு அவன் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
பார்த்தா தெரியல, மாடு வரைச்சுக்கிட்டு இருக்கேன். மாடு இருக்கா வரைஞ்சிட்டு இருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க மாட்டை வச்சு படம் எடுக்க போறீங்கன்னு. டேய், மாடு வரைஞ்சிருக்கியே, வாய வரையாம விட்டுட்டியே. அது வாயில்லா பிராணி, அதை விட்டுட்டேன். ஏன் சார் இந்த குதிரைக்கு கொம்பு எங்க வைக்க? வாயில வை. சரி. அடே, ஆ? குதிரைக்கு எதிரா கொம்பு. வேற எதுக்கு சார் கொம்பு இருக்கும்? புலிக்கு. டேய், நான் ஒரு டைரக்டர், எனக்கு மரியாதை குடுறா. காலை இங்க இருந்து எடுறா. ஐயம் சாரி. இது கரெக்ட். மன்னிச்சுக்குங்க. என்ன இந்த படம் கிண்டி பிச்சுக்கிச்சு. இது? இந்த படம் கிண்டி பிச்சுக்கிச்சு. படம் கிண்டி பிச்சுக்கிச்சு. நம்ம என்ன உப்புமாவா கிண்டுறோம்? மூதேவி, உன்னை எல்லாம் போய் கேமராமேன் வச்சேன் பாரு, மீசையை பாரு, கரப்பாம்பூச்சி மாதிரி. டைரக்டர் சந்திரகுமார், டைரக்டர் சந்திரகுமார், டைரக்டர் சந்திரகுமார். நான் ஒரு அசோசியேட் டைரக்டர், எனக்கு சின்ன மலை கூட போடலையே முட்டை பிள்ளைங்க. எதுக்காக மாலை போட்டீங்க? நீங்க இனிமே படம் எடுக்க கூடாதுதான். ஏய், நீங்க யாரு? சார் என்ன தெரியலையா? என்ன தெரியல சார் உங்களுக்கு? ஆமா, ஒரு பெரிய இந்தியாவை ஆண்டவர், பார்த்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது. யாரியா நீ? சார் நான் தான் சார் உங்க மன்ற தலைவர். இவங்க எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள். படம் ஓடுதோ இல்லையோ உடனே ரசிகர் மன்றம் வச்சிருவீங்களே. ஏய், சார் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். டைரக்டர் சார் போன வாரம் ஒரு படம் எடுத்து விட்டாரு, மது குடிக்காதீங்கன்னு. அந்த படம் பார்த்ததுல இருந்து நான் மது குடிக்கிறத விட்டுட்டேன் சார். பட்ட சாராயத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டா உன் வாய்க்கு பிராந்தி இருக்குதோ? அது மட்டும் இல்ல சார், போன மாசம் நம்ம டைரக்டர் ஒண்ணு விட்டாரே சார். என்ன விட்டேன்? படம் சார், படம் பீடியை பிடிக்காதீர்கள். அந்த படத்தை பார்த்ததுல இருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீடியே பிடிக்கிறது இல்ல சார். ஏண்டா துண்டு பீடி, உனக்கு ட்ரிபிள் பேசிரட்டா? சார், அடுத்து என்ன படம் எடுக்க போறீங்க? எரும மாடும் ஏரோப்ளேனும், கிராமத்தையும் நகரத்தையும் ஒண்ணாக்கி ஜூஸா புழிஞ்சு விடுறேன். எரும மாடு நடந்து போகுது, ஏரோப்ளேன் கிராஸ் ஆகி எரும மாடு சினையாயிருது. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கிறோம். 100 நாள் சார் இந்த படம். கர்மம் கர்மம் கர்மம். சார் உங்க படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம் சார். தியேட்டர்ல பேனர் எல்லாம் கட்டுங்க. சரிங்க சார். வரேன் சார். எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. போட்டோகிராஃபர் கூட்டு வரலையா? அடுத்த தடவை கூப்பிட்டு வரோம் சார். அவசியம் கூட்டு வாங்க. சரிங்க சார். வரேன் சார். நல்லது. டைரக்டர் சந்திரகுமார் வாழ்க! டைரக்டர் சந்திரகுமார் வாழ்க! டைரக்டர் சந்திரகுமார் வாழ்க! டைரக்டர் சந்திரகுமார் வாழ்க! ஏண்டா, 4 பேருக்கு முன்னால என்ன காட்டியா கொடுக்குற? என்ன அடிச்சீங்க அவ்வளவுதான். என்னடா செய்வ? நீங்க ஹோட்டல்ல சப்ளை பண்ணத பேப்பர்ல கொடுத்துருவேன். கட்டப்பனுக்கு ஒரு எட்டப்ப, எனக்கு ஒரு குட்டப்பனா? வயல ஏண்டி பல்லவி, இன்னைக்கு பார்த்தோமே பாய்மர கப்பல் சினிமா படம் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா, படம் எப்படி உனக்கு பிடிச்சதா? படம் மட்டும் இல்லடி, எந்த சுந்தரத்தை இத்தனை நாளா தேடி அலைஞ்சிட்டு இருந்தேனோ அவரையும் கண்டுபிடிச்சிட்டேன். சுந்தரத்தை கண்டுபிடிச்சிட்டியா? என்னடி சொல்ற? சுந்தரம் தான் எழுதின பல கதைகளை என்கிட்ட சொல்லிருக்காரு. அதுல ஒரு கதை தான் இப்ப பாய்மர கப்பல் சினிமாவா ஓடிட்டு இருக்கு. சரிடி, சுந்தரத்தோட கதையாவே இருக்கட்டும். ஆனா படத்துல அவர் பேர் போடலையே. கதை, வசனம், டைரக்ஷன் சந்திரகுமார் அப்படித்தானே பேர் போட்டிருந்துச்சு. அவன் ஊராம் பொண்டாட்டியவே தாம் பொண்டாட்டின்னு நினைக்கிற காலம் இது. இதுல அடுத்தவங்க கதைய பேரை மாத்தி தாம் பேரை போட்டுக்கிறதுல என்னடி அதிசயம் இருக்கு? சுந்தரத்தோட கதை திருட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறியா, இல்ல அவரே அதை விலைக்கு வித்துட்டாருன்னு நினைக்கிறியா? இத பாருடி, உண்மையா கதை எழுதுற எவனும் காசுக்கு ஆசைப்பட்டு தன்னோட பேரையும் புகழையும் இழக்க மாட்டான். அந்த வகையில பார்த்தா சுந்தரத்தை ஏமாத்திதான் இந்த கதை பறி போயிருக்கணும். எப்படியோ சுந்தரம் மெட்ராஸ்ல தான் இருக்காருங்கிறது தெரிஞ்சு போச்சு. மத்ததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நான் அந்த சந்திரகுமாரை மீட் பண்ண போறேன். ஜூம் போடும்போதே இப்படி இருக்கே, பில்டர் போட்டா ரொம்ப டாப்பா இருப்பா போட்டிருக்கேன். என்னம்மா மரியாதை எல்லாம் பேசுற? நான் டைரக்டர் சந்திரகுமார். என்ன விஷயமா வந்து? பாய்மர கப்பல் விஷயமா வந்திருக்கேன். பாய்மர கப்பல்லாம் இங்க பார்க்க முடியாது, கடற்கரைக்கு போனா தான் பார்க்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஜோக் படிக்கிறதா நினைப்பா? மிஸ்டர், சுந்தரத்தோட கதையை திருடி படம் எடுத்துட்டு அதுக்கு கிடைச்ச பேரும் புகழும் சுந்தரத்துக்கு தான் சொந்தம். விவரம் இல்லாம பேசாதம்மா. நான் 10 மாசம் முழிச்சிருந்து வெறும் பாயில படுத்து பாய்மர கப்பல்னு கதை எழுதி அதை படமா எடுத்து 100 நாளைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. பங்கு கேட்கறதுக்காக அனுப்பிச்சிருக்கானா? சுந்தரத்துக்கு நான் பைத்தியமா? சுந்தரம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏமாத்துற டைரக்டர் நம்பி யதார்த்தமா கதை சொல்ற ஒவ்வொரு கலைஞனும் பைத்தியம். ஏயா, ஊராம் கதையை திருடி படம் எடுத்து உன் பேரை போட்டுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு டைரக்டரா? ஆமா, திருடித்தான் படம் எடுப்பேன். முடிஞ்சா கேஸ் போட்டுக்க. அது முடியறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பல மொழியில படம் எடுத்துருவேன். இந்த பிரச்சனை வாய் வார்த்தையோட முடியாது. இன்னைக்கு சுந்தரத்துக்கு வந்த நிலை நாளைக்கு உனக்கும் வரும். அப்ப தெரிஞ்சுக்க ஒரு கலைஞனோட மனசு. இல்ல, எச்சரிக்கை. வாத்தியாரையா, உங்க வீட்டை 25,000 ரூபாய்க்கு எனக்கு வித்து 1 வாரம் ஆயிப்போச்சு. ஆனா பணம் என்னமோ இன்னைக்கு தான் வாங்க வந்திருக்கீங்க. தர்மகர்த்தையா, எல்லாம் ஒரு நம்பிக்கை தானுங்க.
பத்தாக்குறைக்கு 10 வருஷமா உங்களுக்குள்ள ஒரு வரவுதெல்லாம் இருக்கு இல்லீங்களா? அது மட்டும் இல்ல தரகர, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாம்பூல தட்டத்துல 25,000 ரூபாய் சீதனமா வைக்கிறதா மாப்பிள்ளை வீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? அதனாலதான் அது உங்ககிட்டே இருக்கட்டும் விட்டு வச்சேன். அது சரிங்க வாத்தியாரையா, வீட்டு பணத்தை செக்காவே கொடுத்துறேன், பேங்க்ல போய் மாத்திக்கங்க. செக்காவா கொடுக்குறீங்க? காலையில முகூர்த்தம், கல்யாண மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை வேற இருக்கு. எதுக்கும் எனக்கு நீங்க பணமாவே கொடுத்துருங்களேன். அப்ப சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறீங்களா? சாயங்காலம் பந்தல் கால் போடணும், நகை வாங்க போகணும். ஒண்ணு செய்யுங்களேன், பணத்தை தரகத்தையே கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி. ஏன் தரகர, உனக்கு ஏதாவது சாயங்காலம் வேலை இருக்கா? அட நீங்க ஒண்ணு 1000 வேலைதான் இருக்கட்டுமே, ஆத்தியார் வீட்டுக்கு வேலை செய்யறதா என் கட்டமா ஏற்றுங்களேன். யோ, இந்த கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விசுவாசமா உழைக்கிற ஒரே ஆளு நீதான் ஐயா. அப்ப தர்மர்த்த ஐயா, காலையில முகூர்த்தம், நேரங்காலத்தோட வந்து சேருங்க. நான் போய் தோட்டுங்களா? வாங்க. வரேன். சாப்பிடுங்க, சாயந்தரம் பணத்தோட வந்துடுறேன். அடே அழகிரி, அழகிரி, நாம குடிக்கிறோங்கிறதுக்காக பீர் பாட்டில சின்னதா செஞ்சிருக்கான் பாத்தியா? என்ன அது பீர் பாட்டில் என்ன கலர் பாட்டில்? ஆமா. அழகிரி, பாய்மர கப்பல் சீல்டு பளபளன்னு ஜொலிக்குது பாத்தியா? இத பத்தி என்ன நினைக்கிற? உண்மையா கதை எழுதினானே சுந்தரம், அவனுக்கு நம்ம கெட்டின சமாதின்னு நினைக்கிறேன். கூட இருந்தே குடிச்சிட்டு முதுகுல குத்துறியா? முதுகுலையும் குத்தல, வகத்திலையும் குத்தலன்னு கண்டவன் கதையை திருடி படம் எடுத்தோம், காசு சம்பாதிச்சோம். அந்த சுந்தரத்தோட பாலைவன பறவைங்கிற கதைய பாய்மர கப்பலா மாத்தி எடுத்தோம். ஆனா அவார்டும் வாங்கிட்டோம். அந்த புகழை அனுபவிக்கிற தகுதி நமக்கு இல்லன்னு. டேய், காசுக்கு ஒரு சட்டம், புகழுக்கு ஒரு சட்டமா? குடிச்சிட்டு போயா பேசுற? அண்ணே, நான் குடிக்கிறதுக்காக போய் பேசுவேன் வாஸ்தவம். ஆனா இன்னும் ஒருத்தர் புகழ கிடைக்கிறதுக்காக நான் பொய்ய பேச மாட்டேன். டேய், நீயா பேசுற? இல்ல, நீ குடிச்ச தண்ணி பேசுற. இப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற? அண்ணே, நீங்க திருந்துறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நம்ம சம்பாதிச்ச காசு பூரா நமக்கு தான், அவனுக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனா புகழ் மட்டும் அவனுக்கு தானே சேரும். இதுதான் நியாயம், தர்மம் கூட. நான் சொல்லிட்டேன், முடிவு எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏயா, ஊரான் கதையை திருடி படம் எடுத்து உன் பேரை போட்டுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு டைரக்டரா? இந்த பிரச்சனை வாய் வார்த்தையோட நிக்காது. இன்னைக்கு சுந்தரத்துக்கு வந்த நிலை நாளைக்கு உனக்கும் வரும். அப்ப தெரிஞ்சுக்கவே ஒரு கலைஞனோட மனசு. அண்ணே, நீங்க திருந்துறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நம்ம சம்பாதிச்ச காசு பூரா நமக்கு தான், அவனுக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனா புகழ் மட்டும் அவனுக்கு தானே சேரும். இதுதான் நியாயம், தர்மம் கூட. நான் சொல்லிட்டேன், முடிவு எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வணக்கம். உள்ள போங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உள்ள போங்க. வணக்கம். என்ன வாத்தியாரையா, முகூர்த்த நேரத்துல இங்க நிக்கிறீங்க? மாப்பிளைக்கு சேதனை கொடுக்கணும் பயந்துட்டீங்களா? சரி சரி, உள்ள போய் உட்காருங்க போங்க. ஒரு தமாஷுக்கு சொன்ன. போய் பொண்ணு அடிச்சுட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 4-5 கல்யாணம் இருந்தாலும் எனக்கு வாத்தியார் விட்டு கல்யாணம் தானே முக்கியம். சொந்தக்காரவங்க வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ள வாங்க. என்ன எங்க புறப்பட்டீங்க? இதோ வந்துடுறேன். இப்பதான் நம்ம சம்பந்தி. வணக்கம். வணக்கம். உட்கார வைங்க. நீங்க வாங்க உட்காருங்க. அடடே, நம்ம தர்மதத்த ஐயா. வணக்கம். சாயங்காலமே பணத்தை எதிர்பார்த்தேன். சரி, நீங்க கல்யாணத்துக்கு வரும்போது கையோட கொண்டு வந்துருவீங்களேன்னு நினைச்சேன். மாப்பிள்ள மணவரையில உட்காந்துட்டாரு. பணத்தை கொடுத்தீங்கன்னா கடமை. பணமா? எந்த பணம்? வீடு வித்த பணம். அதான் நீங்க சொன்னது மாதிரி நேற்று சாயங்காலமே தரகர்கிட்ட பணத்தை கொடுத்துருவீங்க.
பையன் இங்க வரவே இல்லைங்களே. எப்படிங்க வருவான்? நேற்று ராத்திரியே வெளியூர் போறதா சொல்லிட்டு ஒட்டி படிக்கையோட கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நின்று நான் தான் பார்த்தேன். கடவுளே, தர்மகர்த்தையா, என் மேலதான் என் பொண்ணு பெரிய இடத்துல வாழணும்ட்டு நான் பேராசப்பட்டுட்டேன். என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? என்னப்பா என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா சொல்றீங்க? உன் கல்யாணம் இனிமே நடக்காதுப்பா. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடுவோப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. சம்பந்தி, நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். என் மகனுக்கு வரதட்சணை தரதா நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அதை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். ஆனா ஏமாத்தப்பட்ட நிலையில இருக்கிற உங்ககிட்ட இருந்து இப்ப நாங்க பணத்தை எதிர்பார்க்கிறோம். ஒண்ணு சொல்றேன் சம்பந்தி, மனுஷன் தான் பணத்தை சம்பாதிக்கிறான், பணம் மனுஷனை சம்பாதிக்கும். சம்பந்தி, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத பாவியா இருக்கலாம் நான். ஆனா இந்த அப்பன் செய்த தவறுக்காக பின்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை மோசமான முடிவு ஆயிடக்கூடாதேன்னு நினைச்சுதான் நானே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன். செல்வி, அம்மா போலாம். வாத்தியார் ஐயா, கொஞ்சம் பொறுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே என்னங்க, நேரங்காலம் சரியில்லைன்னா ஹரிச்சந்திரன் கூட வாக்கு மாறித்தான் இருப்பான். நீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிங்க. இல்லப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஐயா, யாருன்னு? இவர்தான் பிரபல சினிமா டைரக்டர் சந்திரகுமார். நம்ம கதைகளை அப்புறம் பேசிக்குவோம். இந்த பெட்டியில 50,000 ரூபாய் பணம் இருக்கு. கடனா கொடுக்கறதா நினைக்காதீங்க. உங்க பையன் சுந்தரம் எழுதின கதைக்கு அன்பளிப்பா கொடுக்குறேன். வாங்கிக்கிங்க, வாங்கிக்கிங்க, வாங்கிக்கிங்க. நாங்க என்ன வாங்க மாட்டாரா? தன்னோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்கிறதுக்காகத்தான் சுந்தரம் இந்த ஊரை விட்டே போனார். இப்போ அதே தங்கச்சி கல்யாணம் தடப்பட்டு நிக்கிற இந்த நேரத்துல அவரோட கலைத்திறமைக்கு கிடைச்ச இந்த படமே அது தீட்டு விட்டுச்சு. அது சரிங்க, எங்க அண்ணன் எங்க? சொல்லுமா, என் மகன் இங்க. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் கதையை சொல்லுவோம். கூட்டு போமா? வாமா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. பிரஜாபதியே இதன்னம கேதவாய ஸ்வஹா கேதவாய இதன்னம நாராயணாய ஸ்வஹா நாராயணாய இதன்னம மாதவாய ஸ்வஹா மாதவாய இதன்னம ஓம் மாங்கல்யம் தஸ்யநானேன மம ஜீவனஹேதுனா கல்யாணாப்தகாத்ராய காமியார்த்தப்ரதாயினே ஸ்ரீமத்வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நானாரூபாபவந்தே தஸ்மால் நானாரூபா பதவ பகுரூபாபவந்தே. காணாம போன சுந்தரத்தை தேடி அலைஞ்சது, அடுத்தவங்க கதைகளையே திருடிக்கிட்டு இருந்த என்ன மனச்சாட்சி உள்ளவனா ஆக்குனது, நின்னு போக இருந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பல்லவிதான். அது மட்டுமல்ல, சுந்தரத்தோட மீதி கதைகளை படமா எடுத்து பணத்தையும் அதற்குரிய பாராட்டுகளையும் உங்ககிட்டயே ஒப்படைக்க போறேன். அப்ப போயிட்டு வர பத்துங்களா? ஏமா பல்லவி, என் மகன் சுந்தரத்தை நீ இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இல்ல, ஆனா நிச்சயம் சுந்தரம் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.